ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரோ யூஎஸ்டி நேற்று அவ்வளோ பெரிய வாலட்டைலையும் வந்து என்னுடைய எஸ்எல் ஒன்றும் அடிக்காமல் நிற்கிது மார்க்கெட்டு. நேற்று லைவ்ல இங்கே ஒரு ஜோனை மார்க் பண்ண இல்லையா? இதெல்லாம் வந்து இன்னும் அடிக்காமல் இருக்கிறாங்க. ப்ரோ நீங்க மார்க் பண்ணிருக்கீங்கல்ல ப்ரோ செல்லிங் கிளைமேக்ஸ் அதெல்லாம் என்னது ப்ரோ? அதுதான் ப்ரோ இன்னைக்கு டாபிக். ஓகே ஓகே ப்ரோ. இதெல்லாம் நேற்று பார்த்ததா? நேற்று பார்த்தது ப்ரோ. வேறு சாட்டுக்கு போயிடும். ஸ்டில் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து இன்னும் வேலிடாக இருக்கும். இந்த அளவை வந்து கட் பண்ணுற வரைக்குமே இந்த பேட்டர்ன் வந்து வேலிடு தான். ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிட்டு டார்கெட் ஒன்று வந்து போயிருக்குது. செகண்ட் டார்கெட் இன்னும் போகாமல் அங்கே திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு. அன்னைக்கு நம்ம வைக் ஆஃப் உடைய ஸ்டோரி என்ன ப்ரோ? இப்போ நீங்க ஹார்மோனிக் பேட்டர்ன் காமிச்சீங்கல்ல அதுல எஸ்எல் எங்க ப்ரோ? எக்ஸ் பாயிண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹார்மோனிக் ஏபிசிடி அந்த மாதிரி வரும். அங்கே இருக்கு பாருங்க. இது எக்ஸ், இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த எக்ஸ் பாயிண்ட் எஸ்எல்ஆ வரும், இந்த டி பாயிண்ட் என்ட்ரியாக வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ட்ரி அண்ட் எஸ்எல்ஆ போகிறதுக்கு ரீசனாக இருக்கக்கூடியது இந்த ஏரியா ஏபிசி. அது உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன், ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அன்னைக்கு உங்களுக்கு வைக் ஆஃப் உடைய ஸ்டோரி, அவர் யார், எதனால் அந்த பேர் வச்சாங்க, எந்த பீரியடில் அவர் வந்து இந்த கான்செப்டை பப்ளிஷ் பண்ணார், அண்ட் அதே மாதிரி வைக் ஆஃப் இந்த கான்செப்ட் வந்து பப்ளிஷ் பண்ணது ஸ்ட்ரக்சராக ட்ராப் பண்ணியெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி அந்த தியரியை படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் இருக்கலான்றதை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அண்டு அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? வைக் ஆஃப் வந்து எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் வந்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அண்டு இதில் என்னன்னா ஒரு நல்ல விஷயம்னா, எலியாட் வேவ் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த எலியாட் வேவும் அண்டு வைக் ஆஃப் இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருக்குமே மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கு என்ன நாலேஜ் மார்க்கெட்டில் கிடைச்சதோ அதை வச்சு அவர் ஒரு கான்செப்ட் எழுதினார். இவருக்கு என்ன மார்க்கெட்டில் நாலேஜ் கிடைச்சதோ இவருக்கு வந்து ஒரு கான்செப்ட் எழுதியிருக்கிறாரு. இந்த கான்செப்டுக்கு இவரோட பேரை வச்சுக்கிறார், அவருடைய கான்செப்டுக்கு அவரோட பேரையே வச்சுக்கிறார். அவரோட பேரை வந்து எலியாட்டான். 2 பேருமே வந்து ஜிகிடி தோஸ்தான் வந்துக்கிறாங்க. ஸோ டுடே டாபிக் வைக் ஆஃப் ஸ்கிமேட்டிக்ஸ். அவுட் ஆஃப் கார்ட் ஸ்னைப்பர் என்ட்ரி இந்த மாதிரி டாபிக்லாம் வச்சு யூடியூப்ல வீடியோ போடுவாங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமா. அதெல்லாம் உங்களால் வைக் ஆஃப்ல ஈஸியாக எடுக்க முடியும். இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் நடக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைலோஸுக்குமே வந்து நேம்ஸ் வந்து இந்த ஸ்கிமேட்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஹலோ, ஓகே ப்ரோ. சொல்லுங்க. வைக் ஆஃப் ஸ்கிமேட்டிக்ஸ் வேர்ட்ஸ் அந்த டாப்பிக்கை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிமேட்டிக்ஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க.
இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் யாரும் பேசுறதுன்னு நினைக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஐசிடி சொன்ன மாதிரி ஏஎம்டி போயிடுவாங்க. அக்குமுலேஷனு, மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி போயிடுவாங்க. நான் சொல்கிற மாதிரி யாராவது சொல்கிறாங்களான்னு தெரியல. வைகாஃப்னு ஒன்று இருக்கிறது நீங்கள் சொல்லி தான் ப்ரோ தெரியும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் படிக்கிற எஸ்எம்சி எல்லாம் ப்ரைஸ் செக்ஷன் இதுலேருந்து தான் ப்ரோ வந்துச்சு. யூடியூப்ல கேள்விப்பட்டதில்லை. என்ன ப்ரோ? இப்ப யூடியூப்ல அதை பத்தி வீடியோ எதுவும் பார்த்தது இல்லை ப்ரோ. அது ஒரு பெரிய கான்செப்ட்னு சொல்லி தான் ப்ரோ கேட்டிருக்கேன். ஆமாம் ப்ரோ, இந்த பெரிய கான்செப்டை உங்களுக்கு நான் சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷன் வழியாக கம்பைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இந்த ஸ்கிமேட்டிக் வேர்ட்ஸ் ரெண்டு விதமாக வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் இருக்குது. ஒன்று அக்குமுலேஷன் ஸ்கிமேட்டிக் இருக்குது, அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கிமேட்டிக் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அக்குமுலேஷன் ஸ்கிமேட்டிக்ஸ்க்கு வந்து எழுதிக்காங்க. எங்கே அது டெக்ஸ்ட் இங்கே இருக்குதா? இதனுடைய வேர்ட்ஸ் இப்போ வந்து எஜுகேஷன் கண்டென்ட்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பான். யாராவது பார்த்தீங்களா? கடைசியில் அந்த டெர்மினாலஜியில் கடைசி ஒரு 15 பாயிண்ட் இருக்கும். அதில் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அக்குமுலேஷன் ஸ்கிமேட்டிக் வேர்ட்ஸ். வேர்ட்ஸு அப்ரிவேஷன் நீங்கள் அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஎஸ் ப்ரீலிமினரி சப்ளை. ப்ரோ பிஎஸ்என் தான் ப்ரோ போட்டிருக்கீங்க அதில். ப்ரீலிமினரி சப்போர்ட். சாரி, ஏற்கனவே செகண்ட் பேட்ச் எதாவது பார்த்துட்டு வந்துக்கிறீங்களா? இல்லை ப்ரோ. செகண்ட் பேட்ச் எதாவது பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை ப்ரோ இப்போ டிஸ்கார்ட் போய் பார்த்தேன் ப்ரோ. அதான் ப்ரோ. ஓகே. எஸ்சி செல்லிங்கு கிளைமேக்ஸ். இது ஓவராலாக நீங்கள் மேஜராக எடுக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக கிளைமேக்ஸ் எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அக்குமுலேஷனுக்கும் ஓவராலாக நீங்கள் சேமாக மார்க் பண்ணணும்னா சிம்பிளாக நீங்கள் கிளைமேக்ஸ் எடுத்துக்கலாம். அக்குமுலேஷனில் மார்க் பண்ணும்போது செல்லிங் கிளைமேக்ஸு, டிஸ்ட்ரிபியூஷனில் மார்க் பண்ணும்போது பையிங் கிளைமேக்ஸு. ஸோ நான் இங்கேவே வந்து அதுக்கான மீனிங்லாம் சொல்லிடுறேன். ப்ரீலிமினரி சப்போர்ட் இது வந்து என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா, ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட்ஸ் எனக்கு எப்போ வரும்? கீழே வரும்போது தான் சப்போர்ட்ஸ் வந்து டச் பண்ணுவாங்க. மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுவாங்க. இப்போது லோயரில் போட்டு வந்துட்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்போர்ட்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிட்டு நிற்கிது. ஒரு மேட்ச்சில் ஒரு 3 இல்லை 4 வந்து வருது, ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி. அந்த லோக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது. ஸோ இது இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எக்ஸிட் ஆகிக்கங்க ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ரீலிமினரி சப்போர்ட்டோடைய ஒர்க்கு அண்டு செல்லிங் கிளைமேக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக பார்த்துட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது தான் வந்து இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோடைய செல்லாக நிற்காது, அதுக்கு கீழே மார்க்கெட் போகும். ஆனால் இதுக்கு முன்னாடி பெருசாக செல்லாயிட்டு இருந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது இண்டிகேஷன் பண்ணுறது தான் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடக்கும் இதில் உங்களுக்கு. அண்ட் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் வந்து ஏஆர்னு ஒரு வேர்டு வரும். எதுக்கு அந்த மூவ் வந்துச்சுன்னு யாருக்குமே ரீசன் தெரியாது. அப்படி ரீசனபிளாக இருந்தாலே அந்த மூவ் வந்து வர்த்தான மூவாக இருக்காது. ஓகேங்களா? ஆனால் அந்த மூவ் நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதில் யாராலையும் என்டரும் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரம். அந்த மாதிரி ஒரு மூவாக இருக்கும். அது ஒரு யூனிக்னஸான ஒரு மூவாக இருக்கும் அந்த ஏஆரோடைய மூவ். அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்டோமேட்டட் ரேலி. ஆட்டோமேட்டிக் ரேலின்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டட் ரேலின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அண்டு ஃபோர்த் எஸ்டி அப்படின்னா செகண்டரி டெஸ்ட். நீங்கள் எல்லாமே இன்டியூஸ்மெண்ட்னு ஒரு ஏரியாவை மார்க் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ.
செல்லிங் கிளைமேக்ஸுக்கு இந்த எஸ்சி வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டியா அங்க இருக்கும். அதுதான் நம்மளுடைய எஸ்டி, செகண்டரி டெஸ்ட். இந்த இடத்துல எஸ்சின்றது வந்து சப்போர்ட்ஸ்னா மாறி நிற்கும். அந்த சப்போர்ட்ஸனை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் நடக்கும். அந்த ஏரியா தான் வந்து செகண்டரி டெஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சர் போடும்போது நீங்க நெக்ஸ்ட் என்ன வரணுன்றதை நீங்க தான் சொல்லணும். அதுக்காக தான் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்ன மீனிங்னு சொல்லிட்டு வரேன். ஓகே. இந்த 4 இது வந்து எழுதிக்கிறோம், ஒரு லைன் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிறோங்க. இந்த 4 விஷயங்கள் மார்க்கெட்ல நடந்துட்டா வைக்காஃப் ஸ்கிமேட்டிக்ல ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுல 5 விதமான ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு தேவைப்படக்கூடியது இந்த பிஎஸ், எஸ்சி, ஏஆர், எஸ்டி. ஓகேங்களா? இங்கே நான் எழுதிடுறேன், அதையும் உங்களுக்கு இன்னும் கொலாப்ஸ் வராது. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க ப்ரோ மேல. பாக்ஸ் எல்லாம் வேணாம், ஃபேஸ் ஏ அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கேப்சூல் எழுதிடலாம். and phase B. இந்த ஃபேஸ் பியில் ஒரே ஒரு விஷயம்தான் நடக்கும். அந்த ஒரு விஷயம்தான் வந்து ஒரு பெரிய ரேஞ்சை இழுத்துட்டு போகும். இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் சிஹெச்எஃப் ஜேபிஒயில் மாற்றி சிஹெச்ஓ வந்துக்குது ப்ரோன்னு கேட்டீங்க இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ. அது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஃபேஸு பி. மாற்றி மேனிப்புலேஷன் நடக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு கரெக்ஷன் மேலே கீழே மாற்றி நுழைஞ்சிட்டு இருக்கும். இந்த வைக்காஃப் நடக்கக்கூடிய இந்த 5 ஃபேஸஸில் எது பெரிய ஃபேஸ்னா இந்த ஃபேஸ் பி தான். ரொம்ப நாய்ஸாக இருக்கும் மார்க்கெட்டு, ரொம்ப நேரம் அங்கேயே வந்து ஸ்டே ஆகும் மார்க்கெட் ஒரு ஆக்டிவாகவே இருக்காது, ரொம்ப லேசினஸாக இருக்கும் அந்த இடத்துல. அப்படி லேசினஸாக இருக்கும் போது என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து பெருசாக வாலட்டிலிட்டி இல்லை, சின்ன தான் கொடுத்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸு உள்ளே இன்வால்வ் ஆகுவாங்க ட்ரேடுக்கு. அந்த ஒரு இடம் தான் வந்து இந்த ஃபேஸ் பி. அங்க என்ன நடக்கும்னா சேம் எஸ்டிக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? செகண்டரி டெஸ்ட். அந்த செகண்டரி டெஸ்ட் திருப்பியும் ஃபேஸ் பில வரும். டெஸ்ட் அடிச்சுட்டே இருப்பானுங்க மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? அதுக்கு பேரே ஃபுல் ஃபார்ம் என்ன வச்சுருக்காங்கன்னா வைக்காஃபில் செகண்டரி டெஸ்ட் இன் பிஹெச்பி, அதாவது ஃபேஸ் பி. அண்ட் இப்போ 2 ஃபேஸ் வந்து முடியுது. மூணாவது ஃபேஸுக்குள்ள இப்போ மார்க்கெட்டு என்டர் ஆகுது. ஃபேஸ் சி. இந்த மூணாவது ஃபேஸுக்குள்ள மார்க்கெட் என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்ப்ரிங்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ என்னோட யூரோ சார்ட்டில் மேலே எத்தனை பேர் ஸ்ப்ரிங்குன்ற வேர்டை பார்த்தீங்கன்னு தெரில, மேலே போட்டு வச்சுருந்துருப்பான். என்ன பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. இல்லை, ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ்லேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஸ்கிமேட்டிக்ஸாக மாறுறதுக்கு ரொம்ப பாசிபிள் அதிகமாக இருக்குது பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ மூணாவது ஃபேஸு என்டர் ஆனதும் என்ன ஆகுனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு 1 அக்குமுலேஷனு, ஸ்டெப்பு 2 வந்து ஃபாஸ்ட் மூவ் சொல்லியிருப்பேன். அந்த ஃபாஸ்ட் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருப்பேன்.
இந்த விஷயம் என்னது? ஃபேக் அவுட். இந்த ஏரியா இந்த டப்பா போட்டுக்கிறோம் இல்லையா, ஆமாம் ப்ரோ, கன்சாலிடேஷன். அந்த கன்சல்டேஷன் தான் ஸ்டெப் 1. உங்களுக்கு வைகாஃப் உடைய பேசிக்ல சொல்லி கொடுத்துருப்போம். ஆமாம் ப்ரோ. அக்குமுலேஷன் ஆமா bro, accumulation. ஸ்டார்ட் ஸ்டெப் 1 ஸ்டார்ட் அக்குமுலேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ரெண்டாவது கீழே வந்து ஒரு ஃபேக் அவுட் நடந்துட்டு ஆப்போசிட்டா ஒரு ஃபாஸ்ட் மூவ் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆமாம் ப்ரோ. அந்த ஃபேக் அவுட் ஆகக்கூடிய ஏரியாவுக்கு என்ன பேர்னா மேனிப்புலேஷன் நம்ம சொல்றோம். அதாவது நம்மளுடைய காசை எடுக்கக்கூடிய மேனிப்புலேட்டட் ஏரியா நம்ம எடுக்க சொல்றோம் இல்லைங்களா. ஆமாம் ப்ரோ. அந்த ஒரு நேமை வந்து வைகாஃப்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ப்ரிங்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபேக் அவுட் ஏரியாவை. ஆமா, கீழே வந்து ஒரு யூட்டன் அடிச்சுட்டு கிளம்புது இல்லையா, அந்த ஆமாம் ப்ரோ. ஏரியாவை நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா அங்க ஒரு லாங் ரிஜெக்ஷனோடைய ஒரு பின்பாரு இல்ல நல்ல ஒரு என்கல்ஃபி அந்த மாதிரி இருக்கும். மார்னிங் ஸ்டார்லாம் இருக்காது. அங்க மார்னிங் ஸ்டார் இருந்தாலும் அந்த மார்னிங் ஸ்டாருக்கு சென்டர்ல வரக்கூடிய கேண்டில் வந்து பின்பாரா இருக்கணும். மேக்ஸிமம் பின்பாரு, அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு என்கல்ஃபி, பொட்டான்சியல் என்கல்ஃபிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வீப் அடிச்சுட்டு இறங்கக்கூடிய என்கல்ஃபி அதெல்லாம். அந்த ஏரியாவை தான் நம்ம ஃபேஸ் சில வந்து ஸ்ப்ரிங்குன்னு எடுக்கிறோம். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் நடந்து முடிஞ்சதும் இன்னொரு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும், டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ செகண்டரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1ல ஃபேஸ் ஏல பார்த்துப்பீங்க, ஃபேஸ் பியில் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி ஃபேஸ் சிலையும் வந்து ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் சம்டைம்ஸ் செகண்டரி டெஸ்ட் வரும், சம்டைம்ஸ் வரவே வராது. ஸ்ட்ரைட்டாக ஒரே கேண்டில் போயிட்டு CH1 நடந்துரும். ஓகேங்களா? அப்படி வந்தால் நீங்கள் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா CHO CH போட்டுக்கணும். CHO CH, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும், SOS. நீங்களாம் BOSன்னு மார்க் பண்றீங்க இல்லைங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு. ப்ரோ நீங்க டிரா பண்றீங்களா? டைப் பண்றாரு ப்ரோ. டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை வந்து வைகாஃப்ல SOS தான் நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு CHOக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து SOS. மேக்ஸிமம் அந்த CHO CH உங்களுக்கு SOS தான் இருக்கும். அப்படிதான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபேஸ் சில வந்து கிரியேட் ஆயிடும். எனக்கு ஒரு டவுட். சார்ட் ஷேர் பண்றீங்களா சார்? கிராஃப் எல்லாம் ஷோ பண்ணல ப்ரோ, டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே ஓகே. இப்ப வேக்கப் ஸ்கீமேட்டிக் யூஸ் காமிப்பீங்க என்ன ப்ரோ? இது கிராஃப் இது காமிப்பீங்களா? சார்ட்ல காமிப்பீங்களா? கண்டிப்பா காட்டுறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ப்ரோ வேக்கப் ஸ்கீமேட்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி கட்ட BOS CHO CHS எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா ப்ரோ? அதெல்லாம் பேசிக்கலாம், நீங்க டவுட் கேட்காம சொல்றது மட்டும் செய்யுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்லிட்டே வரேன். ஒரு காலம் வந்து இப்போ ஃபேஸ் டிகே போல அது ஒன்றும் டைப் தான் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரை கீழே போடல. நீங்க இப்பவே வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா, யூஸ் பண்ணணுமான்னு கேட்குறீங்களா? அதே மாதிரி இந்த CHO CHன்ற வேர்டு வந்து வைகாஃப்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு CHO CH வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து நீங்க படிச்சது எல்லாமே CHO CH வந்து பெரிய லெவல்ல வந்து பில்டப் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எதுல வந்து ஃபர்ஸ்ட் இதாச்சுன்னா வைகாஃப் உடைய கான்செப்ட்ல தான் வந்து CHO CH வந்து பேசப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த ஃபேஸ் டி LPS இதுதான் நீங்க டெசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஜோனை மார்க் பண்ணக்கூடிய ஏரியா.
இது ஆல்மோஸ்ட் ஃபேஸஸ் ஸ்ப்ரிங் நடந்து முடிஞ்சதுமே இது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இதை நீங்கள் எப்போ ஜோனாக நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கணும்னா ஃபேஸ் டி வரும்போது தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா ஃபேஸ் சியில் தான் வந்து ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்குதுன்ற நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேஸ் டிக்கு நீங்கள் ஜம்ப் ஆகுவீங்க. அப்போ தான் நீங்கள் டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணுவீங்க அக்குமுலேஷனில். ஸோ அந்த எல்பிஎஸ்க்கு என்ன நேம்னா லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். ஓகேங்களா? அண்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கும். அது முன்னாடி வச்சுக்கலாம், பின்னாடியும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றீங்க இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வைகாஃப்ல வேற ஒரு நேம் இருக்குது, ஜேஏசி. ப்ரோ ஜாக்கான்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் அக்ராஸ் கிரீக். அந்த ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுட்டு நீங்கள் அக்குமுலேஷனில் பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு என்ன நேம்னா க்ரீக்குன்னு நேமு. அது வந்து பிரேக் ஆச்சுன்னா ஜஸ்ட் அக்ராஸ் கிரீக் அப்படி நீங்கள் வந்து எடுக்கணும் அந்த இடத்துல. இதை நீங்கள் ஃபேஸ் டியில் வந்து மார்க் பண்ணுவீங்க. அண்டு ஃபைனலாக ஃபேஸ் இ, அஞ்சாவது ஃபேஸுக்கு நம்ம வரோம். இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட், எஸ்ஓஎஸும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டும் இப்போ வந்து ஒரு அக்குமுலேஷன் நடந்து நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். அது எதில் நடக்கும்னா ஃபேஸ் இயில் நடக்கும். அந்த ஃபேஸ் இ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ அக்குமுலேஷன் நடக்குதுன்னா நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே பையாக இருக்கும் மார்க்கெட்டு. ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோவாக போயிட்டு இருக்கும் மார்க்கெட்டு. இப்போ இதெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் ப்ரோ, லாஸ்ட் மட்டும். எழுதியாச்சு எல்லாரும்? எழுதாமலே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் போலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம அக்குமுலேஷன் ஸ்கிமேட்டிக் வேர்ட்ஸை வந்து பார்த்துருக்கோம். போட்டுனா சரி, அக்குமுலேஷன் ஸ்கிமேட்டிக். இப்போ மார்க்கெட்டு இப்படி வந்து வருது, ஓகேங்களா? இப்போ என்ன ட்ரெண்ட் இது? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். ஆல்மோஸ்டா இது என்ன உங்களுக்கு கிரியேட் ஆகும்னா எந்த ஒரு மார்க்கெட்லுமே ஒரு 3 தடவை ஒரு லோ டச் ஆகுதுன்னா ஒரு பெரிய மூவ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஆமா இது ப்ரோ. நிறைய சைக்காலஜில நிறைய பிரைஸ் ஆக்ஷன் கிளாஸ்லயுமே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 டிரைவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆர்எஸ்ஐயோட கம்பைன் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க, எம்எஸ்சிடியோட எல்லாம். ரைட்டா? ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 லாஸ் வந்து மார்க்கெட்ல நீங்க பாக்குறீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒரு 3 லாஸ் வருதுன்னா அந்த தேர்ட் இருக்குது இல்லையா ஒரு லோ, அந்த லோ வந்து என்ன நேம்னா ப்ரீலிமினரி சப்போர்ட். ஸோ அப்போ ப்ரீலிமினரி சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே பிஓஎஸ், அதாவது இந்த வைக்கஃப் தெரியாதவங்க இந்த பிஓஎஸ் பார்த்துருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு சப்ளைவை பார்த்துருப்பாங்க. அந்த சப்ளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு கீழே வரணும், அவங்களுடைய லாஜிக் இல்லையா?
ஆமா ப்ரோ. அவங்களுடைய லாஜிக்கு கரெக்ட். அப்படிதான் வரும் அந்த இடத்துல. அப்படி வரும்போது இங்க இறங்கும் பாத்தீங்களா ஒரு மூவ். இந்த மூவ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப லேசியாவே மார்க்கெட் வந்து இறங்கும் கீழே. ஓகேங்களா? இங்கேருந்து கீழே இறங்குற மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வரமாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி சின்ன சின்ன கேண்டிலா வச்சு வரும் மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க மார்க்கெட்ல பாக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ வந்து ப்ரீலிமினரி சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ ஓகே ப்ரோ. ப்ரீலிமினரி சப்போர்ட் எதை இண்டிகேட் பண்ணுது? வீக்கா இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து வீக்கா இருக்க ட்ரெண்டு மாதிரி இப்போ ப்ரோ. ஒரு ஃப்ளோவா வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இதே ட்ரெண்ட் இதே ஃப்ளோல போகுமான்றது டவுட். ஆமா. அதை ட்ரெண்ட் சேஞ்ச் இண்டிகேஷன் ஆகும் போது பண்றது வந்து ப்ரீலிமினரி சப்போர்ட். ஸோ ப்ரீலிமினரி சப்போர்ட் நடந்து முடிஞ்சதும் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு? செல்லிங் கிளைமாக்ஸ். செல்லிங் கிளைமேக்ஸ். இப்போ இது வரைக்கும் மார்க்கெட்டு செல் பண்ணிட்டு வந்தாங்க மார்க்கெட்ல இங்க எல்லாம். அவங்க எல்லாருமே வந்து இப்போ லேசி ஆக போறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி மூவ் வந்து செல் ஆகாது. மார்க்கெட் வந்து நீட் டு ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட் எடுக்கும் ஒரு தேவையில்ல. எங்கிட்ட இண்டிகேட் பண்றது தான் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். ஓகேங்களா? ப்ரீலிமினரி சப்போர்ட்டுக்கு அடுத்ததா வரக்கூடிய லோ வந்து நீங்க செல்லிங் கிளைமேக்ஸா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் வந்து மார்க்கெட்ல நடந்துருது. நெக்ஸ்ட் என்ன வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு? ஆட்டோமேட்டட் ரேலி. இதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பேன். ஆட்டோமேட்டட் ரேலிக்கு என்ன சொன்னதுக்கு? எதுக்கு நடக்கும்னே தெரியாது அந்த மூவ் ஆனா நடக்கும். கேட்சப் பண்ண முடியாது. இப்போ இங்க ப்ரீலிமினரி சப்போர்ட் வந்து என்ட்ரி எடுத்துன்னு வந்து நிக்குது. இந்த ஏரியாவில் என்ட்ரி ட்ரிகர் பண்ணிச்சு கீழே வந்துட்டு இருக்குது. இந்த மூவ் வந்து எப்படி இருக்கும்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த மாதிரி கரெக்ஷனாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த கரெக்ஷன் மூவ் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு மூவ் வந்து கொடுக்கும் மார்க்கெட்ல. ஸ்ட்ரைட்டா போகும். கீழே எதையுமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காது, ஒரு டிமாண்டை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. எதுவுமே வந்து ஒரு லாஜிக்கலா வந்து இருக்காது. ஆனா மார்க்கெட் மட்டும் இங்க ரீசனபிள் இல்லாத ஒரு மூவ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு புல்லிஷ் மூவ். இதை எதுக்கு வந்து ஃபார்ம் பண்றாங்கன்னா ஒரு பார்டர் லைனை வந்து செட் பண்ணுவாங்க மார்க்கெட்ல, ஒரு லிமிட் லைன். இந்த அக்குமுலேஷனை கிரியேட் பண்றதுக்கு இப்போ கிரிக்கெட் ஆடினா ஒரு பவுண்டரி லைன் செட் பண்றாங்க இல்லைங்களா? இது ஆமா. ஸ்ட்ரைட்டா போய் சிக்ஸ், திரும்ப போய் வந்தா சிக்ஸ், ஸ்ட்ரைட்டா போயிட்டு பவுண்டரி லைனை வந்து தொட்டுட்டா 4 சொல்றாங்க இல்லைங்களா? அந்த ஆமா. மாதிரி இந்த வைகாஃப்ல வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனும் ஆட்டோமேட்டிக் ரேலியும் இந்த செல்லிங் கிளைமேக்ஸும் வந்து இந்த ஸ்கிமேட்டிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பவுண்டரி லைன் வந்து செட் பண்ணுது. ஏஆர் ஆட்டோமேட்டிக் ரேலி. இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணும்போது ரியாக்ஷனாக மாறும். அதுக்கும் ஏஆர் சேம் தான். இங்கே அக்குமுலேஷனில் பார்க்கும்போது ரேலி ஆகும் ஆறுன்றது, டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்கும்போது ஆறுங்கிறது வந்து ரியாக்ஷனாக வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ இந்த லோ இருக்குது இல்லையா, இந்த ஏரியாவை எத்தனை பேர் என்னவா எடுப்பீங்க? புரியல ப்ரோ. அந்த லோ ப்ரோ. இந்த லைன், இந்த லோவில் வந்து நம்ம ஒரு லைன் போடுறோம்னா அந்த லைனுக்கு நம்ம என்ன வந்து நேம் சொல்லுவோம்? சப்போர்ட். கரெக்ட். அது ஏன் இவ்வளோ நேரம் டைம்? இல்ல ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொல்றது லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தான் எத்தனை பேர் என்னவா எடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கே வந்து அங்கதான் ப்ரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே. இல்ல ப்ரோ, நீங்க இந்த எத்தனை ஹையை பேர் நீங்க என்னவா என்னவா எடுத்தோன்னே ஏதோ எடுப்பீங்க? புது தேரி இருக்கு ஒரு கேடு. நான் அதான் நடத்தேன். இது இப்படி கேக்குறாங்க. இதை வந்து இந்த லைன் என்னவா எடுப்பீங்க? இந்த ஹைல வந்து இருக்குது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். இந்த பவுண்டரி லைன் இதுதான் இந்த வைகாஃப் ஸ்கிமேட்டிக்ஸ் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒர்க்குக்கு. இப்போ ரீட்டைலர் வந்து பாக்குறாங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ், லோ வந்து சப்போர்ட், இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அவன் பாட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க இல்லையா? ஆமா. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது.
இது என்ன மேட்ரு? இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு bro. Yes, yes. சோச்சு தான். அது சோச்சுன்னு எல்லாம் பேரை மாத்திக்கினீங்க. அது சோச்சுன்ற ஒரு வேர்டே கிடையாது. நீங்களே வந்து ஒரு சென்டென்ஸ் வருதுன்றதுக்காண்டி பேசி சிஹெச்ஓசிஹெச்ன்னு தான் சொல்லணும். பிஓஎஸ் சிஹெச்ஓசிஹெச் சோச்சுன்றது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது ஃபேவரட் அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சிஹெச்ஓசிஹெச்னு ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இன்னும் அட்வான்ஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மார்க்கெட்டை பார்க்க தெரிஞ்சவங்க. இப்போ அதை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு டிமாண்டை போயிட்டு மார்க் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த இடத்துல அக்ரெசிவாக ஒரு மூவ் வந்து நடந்திருக்குது. இங்கேருந்து செல்லிங் கிளைமேக்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக் ரேலி வந்து ஒரு மூவ் நடந்திருக்குது அக்ரெசிவானா. கண்டிப்பாக அங்கே இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே ஏதோ ஒரு பேஸு இல்லை இம்பேலன்ஸுக்கு ஒரு கேண்டில் அந்த மாதிரி வந்து நின்றுருக்கும். அதை வந்து டிமாண்ட் சொன்னால் வந்து மார்க் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டு அங்கேயும் வரும், ரியாக்ட் ஆகும். இதுக்கு டெஸ்ட் அடிச்சுட்டு ரியாக்ட் ஆகும். அப்படி டெஸ்ட் அடிச்சுட்டு ரியாக்ஷன் நடக்குது இல்லையா? இப்போ இந்த ஜோனை தூக்கிடலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த லோக் என்ன நேம்னா எஸ்டி, செகண்டரி டெஸ்ட், செகண்டரி டெஸ்ட். லாஸ்ட் வேர்ச்சிக்கு போகணும், வைக் ஆஃப் ஒழுங்காவே எடுக்கல. எனக்கு ரொம்ப கஃப் அண்ட் கோல்டா இருந்துச்சு பெங்களூர் இருக்கும்போது. அவங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன்னு சொன்னா எடுக்கல. அதனால கடைசி முடிய அவங்களுக்கு வந்து ஒழுங்காவே எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்ல நடந்துருது. ஓகேங்களா? இந்த 4 விஷயத்துக்கு என்ன வந்து சொல்லியிருக்கிறேன் நான்? ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 கரெக்ட். இதுக்கு எதனா வேற கலர் வச்சுப்போம். எல்லாம் பிளாக்ல இருந்தா கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. ரெட் வச்சுக்கலாமா, ப்ளூ வச்சுக்கலாமா? ரெட்டே இருக்கட்டும் bro. ரெட்டே இருக்கட்டுமா? அடிக்கடிக்க சின்ன பையன் மாதிரி பேசிடுற ப்ரோ. அந்த மாதிரி எதனா ஃபீல் ஆகுதா? இல்ல ப்ரோ, அப்படி பண்ணா ப்ரோ கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி இருந்தா தான் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? சரி, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? கரெக்டா சிங்க் ஆகுது ப்ரோ. அப்பதான் டக்குனு மைண்ட் வேற எங்கேயா பண்ணும். எல்லாரோட கவர்மெண்ட் கலர் சூசிங் வந்துடும் ப்ரோ. ஒரு செகண்ட். நெக்ஸ்ட் ஃபேஸ் பி. ஃபேஸ் பில நம்ம என்ன கொடுத்தோம்? செகண்டரி டெஸ்ட். செகண்டரி டெஸ்ட். இன் ஃபேஸ் பி. அந்த ஃபேஸ் பி மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபேஸ் ஏ நடந்து முடிஞ்சதும் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப லேசியா இருக்கும் மார்க்கெட்டு. மார்க்கெட் மூவ்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. இப்படியே மூவ் பண்ணுவாங்க எல்லா மார்க்கெட்டும். இதுல எங்க ப்ரோ என்ட்ரியா வருது? இதுலலாம் நீங்க எங்கேயுமே என்டர் ஆகக்கூடாது. ஃபேஸ் சி நடந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரியே கிடையாது. இந்த கான்செப்ட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு மாசம் வெயிட் பண்ணும் உங்களுக்கு என்ட்ரி ஆகும். மந்த்லி டைம் ஃப்ரேம்லாம் போனீங்கன்னா நீங்க ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்? நீங்க ஒரு நிமிஷத்துல உட்காந்து பார்க்கலாம். இது 1 டேக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள கூட உட்காந்து பார்க்கலாம்னு சொன்னேன். ஏன்னா இதுல நான் 1:90 140 எடுத்துருக்கிறேன். நான் இதுல ஒரு நிமிஷத்துல நான் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது. அண்ட் நான் எப்ப வைக் ஆஃப் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் கொஞ்சம் வினோதம். ஸ்மார்ட் மணின்னு ஒரு கான்செப்ட் முன்னாடி தெரிஞ்சிடுச்சு. ஆனா பிரைஸ் ஆக்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. நான் ஸ்மார்ட் மணியை வந்து அரங்குறையா சிஹெச்ஓ பிஓஎஸ் மட்டும் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் போயிட்டு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் போய் திருப்பியும் படித்தேன். அதெல்லாம் தேடி போகும்போது தான் எனக்கு இந்த வைக் ஆஃப்ன்ற ஒன்று வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. செகண்டரி டெஸ்ட் இன் ஃபேஸ் பி. ஷார்ட்டாக வந்து எஸ்டின்னு போட்டுப்போம். ST-B. ST in B. phase B. இந்த ஃபேஸ் பி ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு மூமெண்ட் தான் நடந்துட்டு இருக்கும்.
ஓகேங்களா? இப்படிதான் வந்து லேசியா தான் இருக்கும் மார்க்கெட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபேஸ் சிக்குள்ள வந்து என்டர் ஆகுது. இந்த ஃபேஸ் சிக்குள்ள என்டர் ஆனதும் கொஞ்ச நேரம் லேசியா இருக்கும் மார்க்கெட்டு. டப்புன்னு எதனா நியூஸ் வச்சிருவாங்க. ஸ்ப்ரிங். இந்த நியூஸ்ல வந்து ரெண்டா பக்கமும் அடிக்கும், பாத்துக்கிறீங்களா? பார்த்துருக்கேன் ப்ரோ. ஸ்ட்ரைட்டா வந்து கீழ ஒரு அடி அடிக்கும். இந்த முந்தானத்து கீழ நேற்று கூட வந்து காட்டினீங்க. அடிக்குது இல்லையா ஒரு மூவ், என்ன ப்ரோ? முந்தானத்தை கூட நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப காட்டினீங்க ஒரு 2 சைடும் இதா இருக்குன்னு சொல்லி காட்டினீங்க. யூரோ யூஎஸ்ல காட்டு. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங்கா மாறும். ஏன் இது ஸ்ப்ரிங்? இப்போ இந்த ஏரியாவில் ஹெவி லிக்விடிட்டி கலெக்ஷன். இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ, 3 லோ வந்து இருக்குது. இந்த 3 லோவையும் இப்படி ஒரு சார்ட் பேட்டர்ன் போட்டு இங்க பைன்னு அடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இது கீழே வந்து எஸ்எல்ல சிட்டிங்ல இருந்திருக்கும் இல்லையா? அதை ஃபுல்லாவே வந்து விட்டு பிடுங்கிடுறாங்க ஒரு ஹியூஜ் மூவ் வந்து கீழே கொடுத்து. அது அந்த காசை பிடுங்கின கையோட ஆப்போசிட்டா மார்க்கெட் மூவ் ஆகும். இப்படி ஸ்ட்ரைட்டா சம்திங் ஒரே கேண்டில் கீழே ஒரு விக்க மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா மேலேயே போயிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் கொஞ்ச தூரம் போயிட்டு இங்க ஒரு கரெக்ஷன் சம்திங் கொடுத்துட்டு இங்க ஒரு மைனர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட பிரேக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி நடக்கும். எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து ஒரே கேண்டில் கூட கீழே ஒரு அடி அடிச்சுட்டு மேல டக்குன்னு போவாங்க. இந்த நியூ இயர் செஷன் ஓப்பன் அப்லாம் இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி லண்டன் செஷன் ஓப்பன் அப்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல கண்டிப்பா இவ்வளவு ஹை போகுமான்னு கேக்குறேன். இல்லைன்னா பாதி வரைக்கும் தான் போகுமா அது மாதிரி கேக்குறேன். அது அன்னைக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த நியூஸ்க்கு கீழே போடிங்கிட்டு இங்கே போய் நிக்கலாம். அதுக்கப்புறம் வர மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்து போகலாம். அன்னைக்கே இல்ல, இதான் 1 மினிட்ல பார்க்கும்போது சொல்றேன். 1 மினிட் கேண்டு பார்க்கும்போது அடுத்தடுத்து வர கேண்டு இந்த மாதிரி போறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்க எதுலயுமே நீங்க போய் என்டர் ஆக போறதே கிடையாது. அது முதல்ல நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இதுவே நல்லா தானே இருக்கு இந்த லாஸ்ட் மூவ் ஃபேஸ் 3. இருங்க இப்போ இந்த ஏரியாவுல என்ன பண்ணிருப்பாங்க, இன்னொரு விதமான பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் ஒரு கோடு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா? ஆமா ப்ரோ, டவுன் ட்ரெண்ட். அந்த கோடுக்கு என்ன நேம்னா ஜஸ்ட் எ கிராஸ் கிரீக். அந்த ட்ரெண்ட் லைனோட நேம் என்னன்னா வைகாஃப்ல ஜஸ்ட் எ கிராஸ் கிரீக். அந்த கிரீக் நம்ம ட்ரெண்ட் லைன்னு சொல்றது அவங்க கிரீக்னு சொல்றாங்க. வேற எதனா கலர் போட்டுடலாம். எல்லோலாம் வேணாம், கொஞ்சம் ரொம்ப லைட்டா தெரியும். ஓகே, பிளாக் இருக்கட்டும். இப்போ இங்க ஏஆர் ரெசிஸ்டன்ஸ், இந்த செல்லிங் கிளைமேக்ஸ் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதை கலெக்ட் பண்ணிருக்கிறோம்? சப்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம், ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸை கலெக்ட் பண்றோம். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இது இங்க இருக்கும் போது இதை ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிஓஎஸ்ஸா போய் போட்டு வச்சிருப்போம் இல்லையா? ஆமா ப்ரோ. அண்ட் இதை போயிட்டு ஆப்போசிட்டா மார்க்கெட்டு போகுது. இப்போ போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் மேல உடைச்சி போகுது. இப்போ ஏஆரை வந்து கலெக்ட் பண்ணுது. பை சைடு லிக்விடிட்டி எல்லாமே வந்து இங்க கலெக்ட் ஆகுது, ரைட்டா? இப்போ இந்த ஏரியா நம்ம என்னன்னு மார்க் பண்றப்போம்? சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் போகுது. கரெக்ட். சிஹெச் தான் இந்த ஏரியா, ஓகேங்களா? அண்ட் எஸ்ஓஎஸ்னு நீங்க எடுத்துக்கலாம், அண்ட் சிஹெச்னு எடுத்துக்கலாம். நீங்க சிஹெச் யூஸ் பண்றதே பெட்டர் இந்த இடத்துல, ஓகேங்களா? ரைட்.
இப்போ இதுக்கு மேல வந்து லிக்விடிட்டி எந்த பக்கம் இந்த ஸ்வீப் நடக்குதுன்னு டவுட் வராது. பிஓஎஸ் நடந்து ஆப்போசிட்ல போற அந்த பிஓஎஸ் உடைய ஹையோ லோவோ உடச்சு சிஹெச் உங்களுக்கு லிக்விடி கிராப் ஸ்வீப்பு பர்ஜு பூலு இதெல்லாமே ஒன்னே தான். நீங்க வந்து போட்டு குழம்பிக்காதீங்க. ரைட்டா? இந்த ஸ்ப்ரிங் வருது இல்லையா? என்ன ப்ரோ? விட்டு விட்டு கேட்கற மாதிரி இருக்கு ப்ரோ. மத்தவங்க அப்படிதான் கேக்குது. மத்தவங்க அப்படிதான் கேக்குது. ஆமா லைட்டா இப்ப கடைசி இது மட்டும் தான் ப்ரோ. அதுக்கு முன்னாடி சொன்னாலும் தெளிவா இருக்கு. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப கரெக்ட் ஓகே ஆயிடுச்சு ப்ரோ. பேசுங்க. அதுதான் பிரேக் கேக்குது. ப்ரோ இப்ப எதுவுமே கேட்கல. நான் பேசவே இல்ல. கரெக்டா இருக்கு ப்ரோ. இப்ப கரெக்டா இருக்கு ப்ரோ. இப்போ ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இந்த ஏரியா வந்து சிஹெச். இப்போ நீங்க ட்ரேடிங் ஸ்விங்கா போயிட்டு இங்க தான் எடுக்கணும். நீங்க இந்த இடத்துல நீங்க எங்கேயுமே போயிட்டு எடுக்கக்கூடாது. இந்த மெத்தடாலஜில நீங்க ட்ரேடை வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த லோ இந்த ஹை, ஓகேங்களா? இப்போ இங்க டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் வரும் இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா இந்த சிஹெச்ஓ பாயிண்ட்டுக்கு உள்ளாரதான் நீங்க டிமாண்ட் ஜோன்ஸ் பார்க்கணும். இதை தாண்டி வெளில போயிட்டு இந்த ஏரியாலாம் நீங்க டிமாண்ட் ஜோன்ஸை போய் பார்க்க கூடாது. அது வந்து தப்பு, ஃபேக் பேஸ் அதெல்லாம். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ரேலிக் உள்ளார இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நீங்க போயிட்டு டிமாண்ட் ஜோன்ஸை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அங்க நிறைய பேஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா? இங்க ஒரு பேஸ் போட்டிருக்கிறேன் இல்லையா? ஆமா ப்ரோ. அந்த பேஸுக்குலாம் என்ன நேம் வரும்? ஐகாஃப்ல நான் ஒரு பேர் வந்து சொல்லிப்பேன். அது சொல்லும் போதே சொல்லிப்பேன் உங்களுக்கு. வாய்ஸ் லோவா இருக்கு ப்ரோ. LTS லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை. LPS லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். ஓகேங்களா? அண்ட் இங்க இருக்கக்கூடிய பேஸுக்கும் சேம் அதே தான் வரும் உங்களுக்கு, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். நீங்க வைக் ஆஃப் மெத்தடாலஜில பாக்குறீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய பேஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்டா தான் மாறும். ஓகே. அண்ட் இந்த ஸ்ப்ரிங் வந்துச்சு இல்லையா? இது வந்து என்ன பண்ணணும், ப்ரீவியஸா ஏதோ ஒரு டிமாண்டை வந்து ட்ரிகர் பண்ணும். அந்த ஸ்வீப் ஆகக்கூடிய ஏரியா இது வந்து ஏதோ டிமாண்டை ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு சிஹெச்ஓ கொடுத்தா என்ட்ரி போங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அந்த லாஜிக்கை நீங்க இப்படிதான் பார்க்கணும். நார்மலா போயிட்டு நீங்க இத சிஹெச்னு எடுத்துடுறீங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில தான் இந்த வேலை ஃபுல்லா நடக்குது. சாரி, இந்த வேலை இந்த ஏரியா. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அது ப்ராப்பரா மார்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரா அங்க இருக்குதுன்னா அங்க அடிக்கக்கூடிய ஃபேக் அவுட், கரெக்டான ஃபேக் அவுட் அங்க வந்து டிமாண்ட் ட்ரிகர் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். அதாவது இதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்னா மார்க்கெட்ல இப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இறங்குது இல்லையா? இப்போ இங்க வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்ல நீங்க சிஹெச்ஓ கொடுத்தா போலானுங்கிறீங்க. இந்த சிஹெச்ஓ கொடுக்குது இல்லையா? ஆமா ப்ரோ. அதுக்கு முன்னாடி இந்த மூவ்ல நடந்திருக்கணுமா ப்ரோ? இரு ப்ரோ, இங்க டிமாண்ட் இருக்குது. இதுல நீங்க சிஹெச்ஓ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இப்படி வந்து வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஏரியா இருக்குது இல்லையா? இந்த ஏரியா ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க. இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா உங்களால ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படி கிளியரா ஸ்கிமேட்டிக்ஸ் அப்ளை ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த என்ட்ரி உங்களுக்கு கன்ஃபார்மா மாறும். ஓகேங்களா? அண்ட் நீங்க இந்த ஏரியா உடஞ்சதும் இந்த ஏரியாவில் போய் டிமாண்டை பார்த்து அகைன் ஒன்ஸ் என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த ஏரியாவில் உங்களுக்கு அக்குமுலேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அங்கேயும் திருப்பி நாய்ஸா மார்க்கெட் இறங்குதுன்னா. அண்டு ஓவராலா இது எப்படி பார்க்கலாம்னா, நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க டிமாண்ட்லாம் எதுவுமே பார்க்கலன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்ட்ரக்சர்ல அப்ளை பண்ண பாத்தீங்களா? இப்போ ஏஆர் பிஎஸ் இதெல்லாம். ஆமா ப்ரோ. அப்படியே உங்களுக்கு வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர்ல கிடைக்குதுன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க
ஓவரில் நடந்த அந்த சிஹெச்ஓவில் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புல் பேக்கில் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அதில் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த என்ட்ரி ட்ரிகர் பண்ணும்போது இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கிமாட்டிக் ஸ்ட்ரக்சர் ஓவராலாக மேஜராகவும் அதே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ட்ரிகர் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோடு வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஹைலி ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி மார்க்கெட்டில் உட்காந்து இந்த ஃபேஸ் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஜஸ்ட் எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ஸில் உங்களுக்கு இந்த ஃபேஸஸ்லாம் போட்டு காட்டினது. இந்த ஏரியா என்னவா எடுத்தோம்? இந்த ஏஆரில் சிஹெச் அதெல்லாம் அதில் நம்ம மார்க்அப் பண்ணோம். இது முடிஞ்சா ஃபேஸ் சி முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் டி தான் வந்து உங்களுக்கு எல்பிஎஸ். இந்த எல்பிஎஸ் நீங்கள் எப்போ மார்க் பண்ணணும்னா சிஹெச்1 நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் மார்க் பண்ணணும். அப்போ இந்த எல்பிஎஸ் ஒன் எதில் கன்வெர்ட் ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் டியில் தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் அக்ராஸ் கிரேக் நீங்கள் ஃபேஸ் சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஃபேஸ் டிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபைனலாக ஃபேஸு ஈக்கு நம்ம இப்போ போகிறோம். என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஏரியா. ப்ரோ அந்த இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஃபேஸ் சிக்குள்ள தான் நடந்திருக்கணும். ஆமாம் ப்ரோ. ஃபேஸ் சிக்குள்ள தான் சிஹெச் இருக்குது. ஃபேஸ் டியில் இல்லையே. இல்லை சியில் தான் ப்ரோ இருக்கு. அதில் என்ன குழப்பம்? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் வந்து பொறுமையாக தானே சொல்லிட்டு வரேன். இல்லை ப்ரோ மார்க் இது லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் மார்க் பண்ண சொன்னீங்களா ஒரு டீல்? இல்லை ப்ரோ, நான் சொல்லலையே ப்ரோ. இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை சொல்லலையே ப்ரோ. உடனே நீங்கள் ஆப்போசிட்டில் நான் அந்த இல்லை சொல்லலை ப்ரோ, இது வேற இல்லை ப்ரோ. இப்போ இந்த என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிறது இந்த ஜோன் மார்க்கிங் எல்லாமே வந்து ஃபேஸ் டி. ஓகேங்களா? ட்ரிகர் ஆகிட்டு ட்ரெண்டிங் ஆகும். இப்போ இங்கே ஒரு டெசிஷன் ஜோன் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அக்ரெசிவ் அப்படி மேலே போகணும். அந்த மேலே போகுது இல்லையா, அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஈயா வந்து இருக்கும். அதே மாதிரி எஸ்ஓஎஸ்ன்னு ஒரு வேர்டு வந்து சொல்லியிருப்பான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் சொன்னீங்க ப்ரோ. அந்த எஸ்ஓஎஸ்க்கு என்ன வந்து ஃபுல் ஃபார்ம்? அது சொல்ல ப்ரோ. சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருப்பான். சொல்லியா? எஸ்ஓஎஸ் ஸ்டார்ட்டா முடிச்சிட்டேன்னா எஸ்ஓஎஸ் மட்டும் தான் ப்ரோ சொன்னேன். ஓகே. சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த், அதாவது பை சைடு வந்து ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் ஆகுது. அது ஃபேஸ் ஈல தான் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்கணும்? இந்த ஒரு அக்குமுலேஷன் நடந்து முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ட்ரெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா அவங்க பாட்டுக்கு ஹையரில் வந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. ரேலி ரீட்ரேஸ்மெண்ட், ரேலி, அதாவது எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. கிளியரா இது? ஓகே. ஒரு சிஹெச்ஓ நம்ம எப்படி ஹைலி ப்ராபபிலிட்டியே எடுக்கணும்னா நீங்கள் இப்படி தான் போய் எடுக்கணும். ஸோ இது தேவைன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னா நம்ம நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகலாம். எடுத்தாச்சா? இது அப்படியே உல்டாவா திருப்பி போட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் வராது. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2 to 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபேஸ் பிலே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிடும். இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷனு ஃபேஸ் இ வரைக்கும் இழுத்துட்டு போகும். ஓகேங்களா? 2 டைப் போதும் உங்களுக்கு. அப்படின்னா நிறைய டைப் இருக்கா ப்ரோ?
தேர்ட் டைப் கொஞ்சம் வினோதமான டைப், அதனால தான் சொல்லல. சரி ஓகே. வேணா சொல்லுங்க, நீங்களும் வினோதமா மாறிடுவீங்க. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ. ப்ரோ ஓவர் கன்ஃபியூஷன் ஆகும் மறந்து போறதுக்கா? இது ஓவர் கன்ஃபியூஷன் ஆகுதா ப்ரோ உங்களுக்கு? இல்ல 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 இல்ல, அது சொன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுங்கிறாங்க. ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுச்சா? ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சா? அவர் வெளில போயிட்டாரு. வந்துருச்சு ப்ரோ, வந்துருச்சு ப்ரோ. இல்ல ஆளே இல்லையா அவரு? இருக்காரா? ப்ரோ இருக்கு ப்ரோ, தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ, உங்க வால்பேப்பர் தெரியுது ப்ரோ. வால்பேப்பர் இருக்கு, வாய்ஸ் காணும். ப்ரோ என்னோட வாய்ஸ் கேக்குதா? என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுது, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? வாய்ஸ் இப்பதான் ப்ரோ கேக்குது. ஸ்கிரீன் ஷேர் ஆகும் வாய்ஸ் கேக்குது. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? டெஸ்க்டாப் இப்ப ஆகல ப்ரோ. ஐயா, இல்ல ப்ரோ, நடுவுல வந்து வேற யாரோ அவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்காங்க ப்ரோ. சுரேந்தர் அவரோட ஸ்கிரீன் ஷேர் ஆச்சு. இருங்க இருங்க வரேன். யார் இந்த வேலையை பார்த்தது? ஷேர் ஆகுதா? வால்பேப்பர்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, வந்துச்சு ப்ரோ. யாரு ப்ரோ அது? குறுக்கால அந்த மாதிரி வேலை செய்யாதீங்க. ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. ரிமூவ்லாம் அவங்களும் எஜுகேஷன் வந்து வந்துக்கிறாங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா. மிஸ்டேக்ல disturb நடந்திருக்கலாம்ல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பேட்ச்ல ஒரு வேலை செஞ்சாங்க. சாட்ல வந்து இந்த மாதிரி இருக்குவேன். அதுல ஜூம்ல வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆமா அந்த மாதிரி பண்ணும்போது தான் டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக கிக் கூட அடிச்சுட்டு வந்துடும். நான் ஒரு வேரியபிளான ஒரு இன்ட்ராக்டிவான செஷனில் வந்து வந்துட்டு இருக்கிறோன்னா அந்த ஏரியாவில் வந்து லேர்னிங் வேணும், அந்த ஒரு திங்கில் தான் இருக்கணும். உள்ளே வந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? புரியுது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ட்ஸ். என்ன ப்ரோ? மியூட் நம்ம மியூட் எனேபிள் பண்றதுக்கு, கேமரா ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு அதெல்லாம் பெர்மிஷன் இருக்கு. அதை டிசேபிள் பண்ணாலே கேமராவுக்கும் ஸ்கிரீன் ஷேரிங்க்கு மட்டும் நான் இனிமேல் டிசேபிள் பண்ணி போடலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு 2 கிளாஸ் 1 கிளாஸ் தான் இருக்கும். அதனால தான் வந்து அப்படியே விட்டுருக்குறோம் ஃப்ரீயா. ஓகே. தெரியாம பண்ணிருப்பாரு. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமேட்டிக். டிஸ்ட்ரிபியூஷன் எங்க ப்ரோ வரும்? டவுன் சைட் ட்ரெண்ட்ல வரும் ப்ரோ. அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் போகும்போது அதாவது ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடியதே டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஆமா ப்ரோ. ஓகேங்களா? அப்போ இது டாப்ல தான் வரும். மேல இருந்து கீழே வரும்போது அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடியது அக்குமுலேஷன் தான். ஆனா என்ன ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் தான் மேட்டராங்க. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் அப்பா மொத்தம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பை சைடு போயிட்டு இருந்த ட்ரெண்டை வந்து ஸ்டாப் பண்ணி டவுன் சைடுக்கு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி விடுது. அக்குமுலேஷன் என்ன பண்ணுதுன்னா டவுன் சைடு வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி பை சைடுக்கு சேஞ்ச் பண்ணி விடுது, மாற்றி விடுது. ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அக்குமுலேஷனுக்கு சொன்ன மாதிரியே வந்து வேர்ட்ஸ் சொல்லிட்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடலாமா? ஏன்னா டைமர் ஓவர் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே ஸ்ட்ரக்சர் போங்க ப்ரோ. நான் அப்படியே போயிடுங்க ப்ரோ. நான் எழுதிக்கிறேன் அப்படியே. சரி நான் சொல்றேன், எழுதிக்கோங்க எல்லாருமே. இல்லை நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டே சொல்லுங்க ப்ரோ. ஃபேஸ் 1 என்னென்ன அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே ஓகே, அப்படியே எழுதிக்கிறீங்களா? அப்படியே எழுதிக்கிறேன் ப்ரோ. யாருக்கும் எந்த எதுவும் கஷ்டமா இல்லையே நான் அந்த மாதிரி பண்றது? எழுதணும் ப்ரோ ஸ்கிரீன் ஷாட் கூட எடுத்துக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்ல அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு அதுலயே டைப் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கலாம் ப்ரோ. கடைசியா வேலை முடிஞ்சுங்களா? நீங்க மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ சேம் இப்போ அக்குமுலேஷனுக்கு எப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இப்போ அப் சைடுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ இந்த ஹை இல்லையா, இந்த ஹையை நம்ம அக்குமுலேஷன்லனா அந்த லோபோ வரும்போது பிரைமரி சப்ளை ப்ரோ. ஆமா ப்ரோ, பிரைமரி சப்ளை, ப்ரீலிமினரி சப்ளை.
ஏன்னா ப்ரீலிமினர்னு யாருக்கும் வாயில வந்துக்காது, அதனால தான் நான் அதான் பிரைமரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அப்புறம் தான் ப்ரோ வந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல ப்ரீலிமினரி சப்ளை வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது எதனால கிரியேட் ஆகுது? ட்ரெண்ட் சேம் வீக்கா இருக்கு. சப்போர்ட்டுக்கான லாஜிக்கு அதே தான் சப்ளைக்கு அந்த இடத்துல. என்ன ப்ரோ அங்கே சப்போர்ட்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் தானே வரணும்லாம் கேட்காதீங்க. சப்ளையும் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று தான். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சப்ளை டிமாண்ட் சொல்லும் போது சொல்லியிருப்பேன். எஸ்என்ஆரும் எஸ்என்டியும் ஒன்று தானே. எஸ்என்டினா சப்ளை அண்ட் டிமாண்டு, எஸ்என்ஆர்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டும் ஒரே கேண்டில் தான் வரும். அந்த ஒரு கேண்டில் நம்ம மார்க் பண்ணக்கூடிய பகுதி தான் வேறன்னு சொல்லியிருப்பேன். ஓவராலாக ஒரே கேண்டில் மார்க் பண்ணால் ரெண்டும் ஒன்றாவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா எதனால் வருது? ஏன்னா இங்கே வந்து இப்போ இங்கே லைவில் நான் வந்து அக்குமுலேஷன் சொல்லும் போது சொல்லிட்டேன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சேம் சில பேஸ் ஒன்று வந்து சேம் லாஜிக் தான். இதில் செல்லிங் கிளைமாக்ஸ், எண்டிங் கிளைமேக்ஸா? செல்லிங் நெக்ஸ்ட் செல்லிங் கிளைமேக்ஸ். நான் ப்ரீலிமினரி சப்ளைக்கான லாஜிக் கேட்டுனுக்கிறேன். அது ஏன் நம்ம அந்த இடத்துல ப்ரீலிமினரி சப்ளைன்னு சொல்கிறோம்? ட்ரெண்ட் வீக்கா இருக்கு ப்ரோ, டவுன் ட்ரெண்ட் மாற போகுதுன்னு சொல்லிட்டு டினோட் ப்ரோ பண்ணுது. மூணு ஹை வந்துருச்சுல ப்ரோ. ஆ ட்ரெண்ட் high ரிவர்ஸ் ஆக வந்துருச்சு bro. போகுது. வீக்கா இருந்தா அந்த மாதிரி சொன்னீங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வீக் ஆக போகுதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். நெக்ஸ்ட் இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாது, ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரீலிமினரி சப்ளைவும் சப்போர்ட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. இதே ட்ரெண்ட் அடுத்ததா வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இண்டிகேஷன் கொடுக்கும் இது. அதுக்குன்னு இது இண்டிகேஷன் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே போய் யாருன்னா செல் வச்சுட்டு போறீங்க. இங்கெல்லாம் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஃபேஸ் சி முடிஞ்ச அப்புறம் தானே ஆக்ஷனே எடுக்கணும். ஓகே ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் பேட்ச்ல அப்படி தானே கேட்டாங்க. அப்பயும் அங்கேயே நம்ம செல் அடிச்சுக்கலாம்ல ப்ரோன்னு கேட்டாங்க. இன்னும் நம்ம தலைவர் ஒருத்தர் கேட்டாரு, இப்போ நல்லா ஸ்ப்ரிங்ல இருந்து ஒரு பெரிய மூவ் வந்துடுச்சு ப்ரோ, நம்ம அங்கேயே பை போட்டுடலாம்ல. நெக்ஸ்ட் என்ன மூவ்? எண்டிங் ஸ்ப்ரிங் இல்ல ப்ரோ, பேர் என்ன? செல்லிங் செல்லிங் கிளைமேக்ஸ்னு ஒரு வேர்டு சொல்லிப்பேன். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்? பையிங் கிளைமாக்ஸ். கிளைமேக்ஸ். ஃபேஸ் ஏ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டா வேர்டு யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அண்டு இங்க இருந்து ஒரு மூவ் வரும். அந்த மூவுக்கு நான் அக்குமுலேஷன்ல ஒரு வார்த்தையோட சொல்லிப்பேன். ரீசனபிள் இல்லாத ஒரு மூவ் வரும். ஆட்டோமேட்டிக் ரெலியா ப்ரோ? ஆட்டோமேட்டிக் தான் வந்து ரீசனபிள் இல்லாத வரும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் அது ஆட்டோமேட்டிக்கா ரேல்னே வச்சிருக்கிறாங்க அதுல. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்னு. அப் சைடு போச்சுன்னா தான் ரேலி, டவுன் சைடு வருதுன்னா அங்கே வந்து ட்ராப் தான் வரணும். அதுக்கு நீங்கள் ஏடின்னு சொல்லிட்டு வைக் ஆஃப்ல சொல்ல கிடையாது, ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாக அது போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல ப்ரோ, அது கொஞ்சம் இது நான் எப்படி வந்து உங்களுக்கு வைக் ஆஃப் மெத்தடில் சொல்லணும்னா இது வந்து இதுவே உங்களுக்கு தனியாக ஒரு பெரிய கான்செப்டாகவே சொல்லணும். ஏன்னா இதில் வந்து ஒரு 3 லாஸ் இருக்குது. அந்த லாஸில் உங்களுக்கு சொல்ல கிடையாது. நான் எஃபெக்ட், காசு, ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 லாஸ் இருக்குது. அந்த லாஸ்லாம் சொன்னால் உங்களுக்கு பெருசாக இழுத்துட்டு போகும், உங்களுக்கே வந்து கொஞ்சம் குழம்பும். நான் வந்து உங்களுக்கு சொல்லி ஓகேவா? இதை நான் எப்படி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் படித்த கான்செப்டோட நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஷன் எடுக்கணுன்றது வந்து ஒரு சிஹெச்ஓ ஸ்ட்ரக்சர் எப்படி நீங்கள் பார்க்கணுன்றது வைக் ஆஃப் மெத்தடில் உங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த வைக் ஆஃப் மெத்தடாலஜி நீங்கள் பார்க்கணுன்னா இது வேறு மாதிரி வந்து சொல்லணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுலயே வால்யூம் இருக்குல்ல ப்ரோ, வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். வைக் ஆஃப்ல எல்லாமே பில்டாக இருக்குது. ஆசிலேட்டர் பில்டாக இருக்குது, வால்யூம் பில்டாக இருக்குது. இதில் வந்து இந்த ஏஆர் இந்த ஏஆருக்கு நேராக மார்க்கெட் வரும்போது, இந்த பிசிக்கு நேராக மார்க்கெட் வரும்போதெல்லாம் வந்து நோ சப்ளை கேண்டில், நோ டிமாண்ட் கேண்டில், வைட் ரேஞ்ச் கேண்டில், நேரோ ரேஞ்ச் கேண்டில், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில். அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு.
ஓகேங்களா? நேம்ஸ்லாம் ரொம்ப புதுசா வரும் அதுல. ஆமா ப்ரோ, நீங்க சொல்றதே புதுசா இருக்கு. இதுவே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். டீப்பா போனா நிறைய புது வார்த்தையெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு இது பார்த்தா ப்ரோ பாக்குற வாய்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுது ஒரே வார்த்தையில லாஸ்டா வந்தது முடிச்சாச்சு முடிச்சிட்டாங்க. நீங்க இவ்வளவு இது சொல்றீங்க. ப்ரோ. நீங்க அந்த புக் இவ்வளவும் உள்ள இருக்குது ப்ரோ. புக் இருக்குது உள்ள. புக் நீங்க படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா எஜுகேஷன் கண்டென்ட்ல போஸ்ட் பண்றோம். ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ரைடில இருந்து இந்த ஏஆரும் இந்த பிசியும் இருக்கும் ப்ரோ. நீங்க பாருங்க, இந்த ஏஆரும் பிசியும் என்ன வந்து இங்க எதனால இங்க ஃபார்ம் ஆகுதோ, என்ன வேலை செய்யறதுக்கு இது ஃபார்ம் ஆயிருக்கும்? மேனிபுலேஷன் கிரியேட் பண்றதுக்கு. வேற ஒரு வேர்டு சொன்னேன். மேனிபுலேஷனுக்கு முன்னாடி ஒரு வேர்டு சொன்னேன். அதுவும் கரெக்ட் தான். கன்சாலிடேஷன். பை சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணனும், செல் சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணனும் ப்ரோ. அது கரெக்ட் தான். இதுக்கு ஒரு வாசகமும் சொல்லிப்பேன். அதுக்கு கிரிக்கெட் மேட்ச்லாம் சொல்ற கூட வந்து பவுண்டரி சார், பவுண்டரி லைன், ரிங் ரிங், ஏதோ ஒரு ரிங், கட்டம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ அந்த பையிங் கிளைமேக்ஸ் ஏரியா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ரைட், மிடில். அண்ட் இந்த ஏஆர் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கிரியேட் ஆகும் மார்க்கெட்ல அக்குமுலேஷன்ல? செகண்டரி டெஸ்ட். இந்த ஏரியா போயிட்டு இங்கே நடந்த ஒரு மைனர் சிஹெச்க்கு ஒரு சப்ளை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை ட்ரிகர் ஆகிட்டு ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் கொடுக்குது இல்லையா, அந்த ஏரியா என்னன்னா லிக்விடிட்டி பில்டப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இதை இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துட்டு இந்த ஏரியாவை சப்ளைன்னு போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய செட்டப்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்படி வந்து திருப்பி கீழே வரும்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ. கரெக்ட். இந்த என்ட்ரி தப்பு, இந்த லிக்விடிட்டி கரெக்ட் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்கு என்ன நேம்னா செகண்டரி டெஸ்ட். அங்க எப்படி ஃபேஸ் பில செகண்டரி டெஸ்ட் வந்துச்சோ, இங்க ஃபேஸ் பில செகண்டரி டெஸ்ட் வராது. இந்த 4 விஷயங்கள் நடந்தா ஒரு ஃபேஸ் வந்து நடந்து முடியும். என்ன ஃபேஸ் அது? ஃபேஸ் 1, ஃபேஸ் ஏ எல்லாமே கரெக்ட் தான். ஒன்னும் கரெக்ட் தான், ஏவும் கரெக்ட் தான். ஆல்பாபெட்ல ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, செகண்ட் ஃபேஸ் பி. மோஸ்ட் டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனா பண்ணனும். செகண்ட் ஃபேஸ்ல முடிஞ்சிருது. அது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டா போயிட்டு இந்த பிசியை போயிட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை கலெக்ட் பண்ணிட்டு நேரா வந்து இந்த செகண்டரி டெஸ்ட்டுக்கு ஒரு மைனர் லா வச்சிருக்கோம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷனும் சேர்த்து உடைச்சிடுவாங்க. சம்டைம்ஸ் இதை மட்டும் உடைப்பாங்க, சம்டைம்ஸ் இதையும் சேர்த்து உடைச்சிருப்பாங்க. நம்ம இதை வந்து சேர்த்து எடுத்துப்போம். இப்போ இந்த ஏரியா உடஞ்சிடுச்சுன்னா நீங்க வைக் ஆஃப் அக்குமுலேஷன்ல வந்து சிஹெச்ஓக்கு அப்புறம் எஸ்ஓஎஸ்ன்னு ஒரு வேர்டு பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இதுல எஸ்ஓடபிள்யூ. அந்த டபிள்யூக்கு என்ன மீனிங் அப்படியே சொல்லுங்க யாராச்சும். ஸ்ட்ரென்த்துக்கு ஆப்போசிட் இருக்கிறது இல்ல ப்ரோ. வீக்னஸ்.
இப்போ இங்க மேல போயிட்டு பையிங் கிளைமேக்ஸ் போயிட்டு இங்க இருந்த எஸ்ல போய் கலெக்ட் அடிக்குது இல்லையா, ஒரு ஃபேக் கோட் மேல போகுது இல்லையா, அது ஸ்ப்ரிங்கா அந்த ப்ரோ? ஃபேக் கோட்டுக்கு ஏன்னா இது ஸ்ப்ரிங்னு வராது. ஸ்ப்ரிங் வந்து அக்குமுலேஷன்ல இங்க வந்து வேற ஒரு நேம் வரும். ஓகேங்களா, யூடின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரும். அந்த யூடிக்கு என்ன நேம்னா அப் த்ரஸ்ட். மாத்திக்கலாம். இது அப் த்ரஸ்ட். ஓகேங்களா, இது நேரா வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் லோ வந்து கட் பண்ணுதுன்னா இது சிஹெச்ஓ சிஹெச்ஆ மாறுது வைக்காஃப் மெத்தடாலஜியில். இது வந்து வேற ஒரு நேமா வந்து வரும். சைன் ஆஃப் வீக்னஸ் இன் ஃபேஸ் பி, SOW. நீங்க எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் SOW பத்தி தேட போறீங்க. சைன் ஆஃப் வீக்னஸ் நாங்க ஷார்ட்டா தான் போடுவோம். இப்போ SOW இன் PHB, அதாவது ஃபேஸ் பி. அங்க ஃபேஸ் பில பாத்தீங்கன்னா ST, அதாவது செகண்டரி டெஸ்டே வந்து ரிப்பீட்டடா ஒரு பெரிய கரெக்ஷனா நடக்கும். இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேஸ் பிலே வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இது வந்து ஃபேஸ் பி இதோட வந்து ஓவர் முடிஞ்சிருது. இது ஃபர்ஸ்ட் கேஸா செகண்ட் கேஸா ப்ரோ? மேல ஃபேஸ் பின்னு தான் ப்ரோ போட்டு வச்சுக்கிறான். இல்ல ப்ரோ, ஒரு இது ஃபேஸ் பியோட மொத்தமா முடிஞ்சிடும் நீங்களே ப்ரோ. இது வந்து இப்படி முடிஞ்சிருது. இது முடிஞ்சிட்டாவே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ஏரியாவில் உங்களுக்கு சப்ளை ஜோன்ஸ் கிடைச்சிடும். இந்த ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு LPSY LPSYன்ற மாதிரி கிடைச்சிடும். LPSYனா லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை, SYனா சப்ளை, Lனா லாஸ்ட், Pனா பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை. ஓகேங்களா, அதில் எப்படி LPS லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்துச்சோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்ளைவா வரும். ஓகேங்களா, அதுக்குன்னு LPRன்னு மார்க் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க. ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணக்கூடாதுங்க, சப்ளைன்னு தான் மார்க் பண்ணணும். இல்லைன்னா வைக்காஃப் வந்து கண்ணை குத்திடுவாரு. இந்த ரெண்டு ஏரியா இதுலயே வந்து மார்க்கெட்டு மேக்ஸிமம் இதுலயே வந்து முடிஞ்சிருது. இது வந்து என்ட்ரி எடுக்கிறது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸு சியில் வந்து எடுக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகும், உள்ள எடுத்துகிட்டு கீழே விழுந்துருவாங்க. சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட் மினிட் சப்ளை போகும். இந்த ஏரியாவுக்கு வந்தால் என்ன ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். என்ன ஒர்க் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் எக்ஸ்ட்ரீம்ங்கிறதுனால. ஓகேங்களா, இந்த ரெண்டு சப்ளை தான் உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் 4-5 கூட இருக்கும். அதில் நீங்கள் வந்து மைனரில் இங்கே மார்க் பண்ணிக்கங்க. போயிட்டு இங்கே ஒரு லோ இருக்கும் மைனரில், அந்த லோக்குள்ள இருக்கிற சப்ளைக்கு நீங்கள் இது கொடுங்க, என்னது ஏதோ சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, இந்த மைனர் CHOCH நடந்ததுனால இது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இதுல வந்து முடிஞ்சிருது. ஆனா சம்டைம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனே ட்ராப் ஆகும். அது ஃபேஸ் சில வந்து சம்டைம்ஸ் நடக்கும். அதாவது எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டான அறிவாளியா இருந்தாலையும் அவங்களுக்கும் வந்து யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்ற டைலாக் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய ப்ரோ ட்ரேடர்ஸ் இதை பார்த்து என்டர் ஆகுறாங்க. அவங்களுக்குமே வந்து இங்க ஒரு ரியாக்ஷன், இங்க ஒரு ரியாக்ஷன், நெக்ஸ்ட் தூக்கி போயிட்டு இந்த அப்தராஸ்ட உடைச்சிடும் மார்க்கெட். இப்படி உடைக்குது இல்லையா, இந்த ஏரியாவுக்கு என்ன நேம்? இந்த ஏரியாவில் நிறைய பேர் குழம்புவீங்க. எப்படி தெரியுமா குழம்புவீங்க? இதை வந்து செல்லிங் கிளைமேக்ஸ் எடுப்பீங்க, இதை போயிட்டு ஸ்ப்ரிங் எடுப்பீங்க, இதை போயிட்டு CHO எடுத்து இங்க வந்து 2 பேஸ் வந்துருக்குது, இது வந்து அக்குமுலேஷன் சொல்லிட்டு எடுப்பீங்க. அதே தான் ப்ரோ யோசிச்சோம்.
அக்குமுலேஷன் அது லிக்விட் அப்புறம் பேசலாம் ப்ரோ. இந்த ஹைல அப்தரஸ்ட்லுக்கு மேல இருந்த எஸ்எல்லையும் போயிட்டு எடுக்கிறது தான் வந்து இங்க பெரிய கொலாப்ஸ் இந்த இடத்துல. இது எங்க நடக்கும்? டாப்ல நடக்கும் இல்லையா? அப்படி டாப்ல நடந்தா 95% டிஸ்ட்ரிபியூஷனா திருப்பியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? அதனால அக்குமுலேஷன் வந்து பாட்டம்ல நடக்கணும். ஏன்னா அங்கதான் பாசிபிலிட்டி அதிகம் அக்குமுலேஷனா கிரியேட் ஆகிறதுக்கு. இந்த ரீ அக்குமுலேஷனு ரீடிஸ்ட்ரிபியூஷன் 2 வேர்டு இருக்கும். அது எங்க நடக்கும்னா இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் நடக்கும். ரீ அக்குமுலேஷன் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் நடக்கும். எங்க ஆக்ஷன் கிட்ட படிச்சீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. அதுல வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் போட்டு வச்சிருப்பேன். அந்த பிரேக் அவுட் ஏரியா ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேஸ் கிரியேட் ஆகும். அந்த பேசஸ்ல வந்து உங்களுக்கு ரீ அக்குமுலேஷன் நடக்கும். அதே மாதிரி நீங்க சப்ளை பார்த்துட்டு வரீங்கன்னா அந்த இடத்துல ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி. அந்த இடத்துல வந்து அக்குமுலேஷனா கிரியேட் ஆகி டிஸ்ட்ரிபியூஷனா மாறும், டிஸ்ட்ரிபியூஷனா கிரியேட் ஆகிட்டு அக்குமுலேஷனா மாறும். ஆனா நீங்க ஓவராலா டிஸ்ட்ரிபியூஷனும் அக்குமுலேஷனும் தனியா பிரிச்சு பார்க்கும் ரீ அக்குமுலேஷன் டிரி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன் அக்குமுலேஷன் மேஜரான ஹை மேஜரான லோ இருக்குது இல்லையா? அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அக்குமுலேஷனா சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா அது வந்து ஃபேக்கான அக்குமுலேஷனு. அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ட்ராப்பு இது ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அகைன் கிரியேட் ஆகும். அப்போ நீங்க வெயிட் பண்ணணும் அந்த இடத்துல. இப்போ இந்த அப்தரஸ்ட்டை தாண்டி போகிறதுக்கு நீங்கள் இந்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அக்குமுலேஷனாக எடுக்கலாமா வேணுன்ற கன்ஃபியூஷன் வரும்போது நீங்கள் அக்குமுலேஷனாக எடுக்கக்கூடாது. இது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. புரியுது ப்ரோ. இங்கே போயிட்டு ஒரு ரிவர்ஸ் கொடுக்கும். ரிவர்ஸ் கொடுக்காட்டியும் இந்த அப்தரஸ்ட்டை தாண்டும் போது இந்த ஹைக்கு என்ன நேம்னா UTAD. அப்பர் த்ரெஷ்ஹோல்ட். என்ன ப்ரோ? அப்பர் த்ரெஷ்ஹோல்ட். அப்பர் தி ஷோல்டரா? அப்பர் த்ரெஷ்ஹோல்ட். ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோ. எங்க டெர்மினாலஜில படிச்சீங்களா என்ன? ஆமா இப்போ பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. அதான் வாக்குமூலம் கொடுத்துக்கிறீங்க. இது வந்து ஃபேஸ் டில தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது ஃபேஸ் சிலே வந்து ஜாயிண்ட் ஆகிக்கலாம். சம்டைம்ஸ் இது நீங்கள் இதை ஃபேஸ் டி ஃபேஸ் மாற்றி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த ஏரியா இந்த அப்தரஸ்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் ஆகுதுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேங்களா? இது UTADன்றது இங்க நடந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறமும் வந்து கிரியேட் ஆன ஒரு UT தான் இது. இந்த இண்டிகேஷன் தான் இது. கிளியரா? ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் இந்த இடத்துல ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் டெஸ்ட் வரலாம் வராமலேயும் போகலான்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அக்குமுலேஷன் சொல்லும் போது? ஆமா ப்ரோ. இதுல சொன்னீங்க UTAD டிஸ்ட்ரிபியூஷன்ல வருதுன்னா UTAD வருதுன்னா கண்டிப்பா ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். அப்தரஸ்ட் வரும்போது இருக்காது. அப்தரஸ்ட் ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட் நீங்க எப்படி எடுக்கணும்னா இந்த UTADக்கும் இங்க ஒரு ஸ்விங் ஹை வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஏரியாவை தான் நீங்க டெஸ்டா போய் எடுக்கணும். நான் இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம் இல்லையா ஸ்ட்ரக்சரு? ஆமா ப்ரோ. இதெல்லாம் போயிட்டு நீங்க கூகுள்ல போய் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கும். அதுலயும் அக்குமுலேஷன் ஸ்கீமாட்டிக்னு போடுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமாட்டிக்னு போடுங்க. சேம் இதே தான் அதுலயும் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கணுன்றது தான் மேட்டர். ஓகேங்களா? அண்ட் அங்க இருந்து நேரா வந்து இங்க ஒரு லோ இருக்குது இல்லையா? இந்த லோ இருக்குதா இல்லையா? இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. இருக்கு. எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க. அந்த லோ இருக்குதான்னு கேட்டா எல்லாம் சைலண்டா இருந்தீங்க. இல்ல ப்ரோ இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. அந்த லோ வந்து ஃபால் இன் ஐஸ் பிளஸ் CHOCH. ஓகேங்களா? CHOCH ஃபர்ஸ்ட் எடுக்கணும்.
அண்ட் அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இப்போ அக்கோம்புலேஷன்ல ஜெஸ்டியா கிராஸ் கிரிக்குன்னு எடுத்தீங்க இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ல இங்க ஒரு ட்ரெண்ட் லைனா உங்களால போட முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளால போட முடியல இந்த இடத்துல. இதே வேலை தான் போன பேட்சுங்க நடந்துச்சு. இந்த இடத்துல என்னால் ட்ரெண்ட் லைன் வந்து போட முடியாத அளவுக்கு இதை இந்த லென்த்ல இந்த பெருசாக போட்டுன்னு வந்துட்டேன். இப்பயும் பெருசாக போட்டுன்னு வந்துட்டுக்கிறேன். இந்த ஏரியாவில் சம்திங் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மாதிரி கனெக்ட் ஆகும். நீங்கள் அதை இப்படியும் எடுக்கலாம் அண்ட் இப்படியோ ட்ரெண்ட் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட் எவர். அந்த ஒரு லைன் வந்து கிராஸ் ஓவர் நடந்து ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ஏரியா வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் எஃப்ஐசின்னு வந்து எடுக்கணும் நீங்கள். இது நான் அமைச்ச டெர்மினாலஜில் இருக்காது. ஜேஏசியும் எஃப்ஐசி வந்து நான் அமைச்ச டெர்மினாலஜில் இருக்காது. நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் எடிட்டில். ஓகேங்களா? எஃப்ஐசி அப்படின்னா என்னன்னா ஃபால் இன் ஐஸ். மேகத்துலேருந்து பனிக்கட்டி கீழே விழுற மாதிரி ஒரு லாஜிக்கில் வந்து சொல்கிறாங்க. அதாவது மேலேருந்து மார்க்கெட்டு கீழே பனிக்கட்டி மாதிரி கீழே விழுந்துட்டு வரோங்கிறத வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா? டயர்டிங் நினைக்கிறோம் ப்ரோ. இல்ல என்ட்ரி எங்க சொன்னீங்க? என்ட்ரி இருக்குது ப்ரோ. நீ ஏன் ப்ரோ அது வரைக்கு வர? அது வரைக்கும் லாஸ்டா லைவ் சாட்ல மட்டும் காமிச்சிருங்க ப்ரோ. எனக்கு சாட்ல மட்டும் காட்டிட்டு போயிடு ப்ரோ. இதை பேஸ் பண்ணி நாங்க ட்ரேடும் கொடுத்தேன். இதே மாதிரி செகண்ட் பேட்சுக்கு நான் வந்து இதே கான்செப்ட் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டும் போது லைவ் சாட்லயே ஒரு என்ட்ரியும் கொடுத்துட்டு வந்தேன். அந்த என்ட்ரியும் ஸ்னைஃபரா வந்து எடுத்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி வேணுமா? ஆமா ப்ரோ. ஏன் மற்றவங்க மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு லீவு, திங்கலாம் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எந்த மாட்டோம். ஏதாவது சாட்ல கிடைக்காத ப்ரோ? கிடைக்கும் கண்டிப்பா. எல்லா சாட்லயும் நீங்க பேசணும் எடுக்கிறதால இது இருக்க போகுது. இது இன்னும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் சிம்பிளா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு. இப்போ இந்த ஏரியாவில் இந்த யூ டேடும் இந்த ஒரு ஸ்விங் ஒரு கரெக்ஷன் போட்டு இறங்குச்சு இல்லையா? ஆமா ப்ரோ. அந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை. இங்க வந்து இங்க லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை எடுத்திருப்பீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அகைன் திருப்பி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து ஒரு பேஸோட மார்க்கெட் வந்து இறங்கியிருப்பாங்க. அந்த ஏரியாவை போயிட்டு நீங்க சப்ளைன்னு எடுத்துக்கலாம். இதே நீங்க வைக் ஆஃப் மெத்தட்ல இந்த இடத்துல பார்க்கணும்னா நீங்க சப்ளை ஜோன் இப்படி போடக்கூடாது. மார்க்கெட்டு இங்க இறங்க 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 ஃபுல்லாவே சப்ளை தான். அந்த இறங்குற மார்க்கெட்டே சப்ளை தான். நீங்க செல் அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அப்படி போறது வந்து சேஃப் கிடையாது. அதனால இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இந்த ஒரு சப்ளை ஜோன் இது வந்து கன் மாதிரி. இது 10 வருஷம் இல்லை 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு சப்ளை. லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை. இதை என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகுறது எல்லாமே வந்து ஃபேஸ் ஈல வந்து நடக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏறும். அங்கிருந்து அகைன் திருப்பியும் மார்க்கெட் வந்து கீழே ஓடியும். அப்படிங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஏறி இங்கே வருது இல்லையா? இந்த ஏரியாக்கெலாம் என்ன நேமு? அதில் எஸ்ஒஎஸ்ன்னு பார்த்தோம். இதில் என்ன பார்ப்போம்? எதனா ஹிண்ட் கொடுத்தா தான் ஆன்சர் வருது. ஹிண்ட் கொடுக்காம ஆன்சரே வர மாட்டேங்குது. அப்படி இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ சொன்னீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் நாங்களே. இதெல்லாம் பார்த்தது எத்தனை பேருக்கு இது புதுசு, எத்தனை பேருக்கு இது பழசு? எல்லாரும் புதுசா இது மாதிரி இப்பதான் ப்ரோ. நான் ஒரே புதுசு ப்ரோ. எனக்கெல்லாம் எல்லாம் ப்ரோ பாக்குறேன். உண்மையா உனக்கு சோச்சு அது மட்டும் தான் தெரியும் ப்ரோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ப்ரோ. இந்த கான்செப்ட் பேர் மட்டும் தான் ப்ரோ தெரியும். நீங்க இது இந்த மாதிரி வரைக்கும் டயகிராமே இப்பதான் ப்ரோ பாக்குறேன். எழுதுனதுலயே சிஹெச் மட்டும் தான் ப்ரோ தெரியும். வேற எதுவும் தெரியாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது உண்டாகும். ஏன்னா இந்த கான்செப்ட் யாருமே பேசுறது கிடையாது. எல்லாமே வந்து ஃபிளிப் யூடியூப்லயே சப்ளைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஒரு ப்ரோ சிஹெச் குரோம்ல ஒரு நீங்க பிஎஸ் சொன்னீங்க. வச்சா ஒரு என்ட்ரி, ஒரு சிஹெச் ஒரு பிஎஸ் வச்சா என்ட்ரி போயிடுங்க. அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மேக் பண்ணி கொடுத்தோம். ஒரு ஸ்டாப் அண்ட் வச்சு ஒரு சிஹெச்ஓ கொடுத்தா என்ட்ரி போயிடுங்க. அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய லெவலில் கொண்டு போக மாட்டாங்க யாரும் உங்களை. ஏன்னா அவங்களாலே அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். ப்ரோ இன்னொன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, அந்த ஒரு 3 இது லா இருக்குன்னு அதை சொல்லி குழப்பிடுறாங்க ப்ரோ. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. எஃபெக்ட் காசு ரிசல்ட்டா? ஆமா ப்ரோ, அது எல்லாத்துக்குமே ஏதோ சொல்றாங்க. அது அதனாலே ஒன்றும் புரியாது ப்ரோ. அதுவும் நான் தமிழ்ல ஒன்றும் போடல ப்ரோ இது வரைக்கும். தமிழ்நாட்டுல இதை எவனும் பேசலாம்னு நினைக்கிறான். இது உங்களுக்கு ஆமா வந்து ப்ரோ. ஃப்ரீயா கொடுத்து வெயிட் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேசுறோம். எனக்கு ஒரு இந்த மென்டார் இருந்தாரு bro, எஃபெக்ட் எனக்கு புரியல. காசு ரிசல்ட் அதுக்கான மீனிங் தெரிஞ்சாலே அதுக்கான அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க. முன்னாடி நடந்த ஒரு மார்க்கெட்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு நெக்ஸ்ட் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குன்றது தான் அந்த ரிசல்ட்னு சொல்றது. நம்ம அதாவது இங்க நடந்த ஒரு காரணம், இங்க வந்து மார்க்கெட் இந்த மாதிரி நடந்து போறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆமா ப்ரோ. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம ரிசல்ட்டை கொண்டு வர்றது அந்த எஃபெக்ட் காசு ரிசல்ட் எல்லாமே. அதை கொஞ்சம் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் சொல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன்மெண்ட் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். என்னால் அப்படியும் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் குறைஞ்சது எனக்கே வந்து ஒரு 3 கிளாஸஸ் தேவைப்படும். நான் எஃபெக்ட் காசு ரிசல்ட்டுக்கே உங்களுக்கு ரொம்ப சொல்லிடணும். அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லலை. இதுவே ஓகே தானே உங்களுக்கு? தெளிவா ப்ரோ. அது வந்து எஃபோர்ட் வெர்சஸ் ரிசல்ட்னு சொல்லிட்டு வால்யூம்ல சொல்லுவாங்க ப்ரோ. கேண்டில்ஸ் பெருசா இருக்கும், வால்யூம் சின்னதா இருக்கும். அப்புறம் வந்து அப் த்ரஸ்ட், டவுன் த்ரஸ்ட், சீடோ டவுன் த்ரஸ்ட், அந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் நீங்க சொல்றது ஒருத்தர் குழம்பு தாட்டங்க, விட்டுருங்க. இதுவுமே மார்க்கெட் மதிக்காம டைரக்டா உடச்சான என்ன பண்றது? இதையும் மார்க்கெட் மதிக்காம உடைக்குதுன்னா நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய பிஓஎஸ்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா என்ட்ரி போட்டுக்க ப்ரோ. அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த ஸ்ட்ரக்சர், அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ இதையும் மதிக்காம மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி உடைக்கிறாங்கன்னா நீங்க புல் பேக்ல இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்வங்கா மாறிடும். இது லோவா மாறும், இது வந்து ஹையா மாறிடும். புல் பேக்ல உங்களுக்கு இந்த பிஓஎஸ்க்கு டெசிஷன் எக்ஸ்ட்ரீம் ட்ரெண்ட் இருக்கும். அதை நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எங்க தெரியுமா பார்க்கணும் நீங்க? சிம்பிளா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து போடுறேன் பாருங்க. இப்படி வந்து மார்க்கெட் போகுது, இங்க பிஓஎஸ் இந்த இடத்துல அக்குமுலேஷனுக்கும் இந்த இடத்துல ரீ அக்குமுலேஷன் இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதை ரீ அக்குமுலேஷன் நம்ம டெசிஷனாக எடுக்கிறோம், இதை நம்ம எக்ஸ்ட்ரீமா எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது இல்லை, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அந்த இடத்த நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது மார்க்கெட். இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அங்கே இருந்தாலையும் அக்குமுலேஷன்ல கண்ட்ரோல்ல வரும்போது இந்த ஏரியா வந்து மதிக்காது. அதாவது இதை வந்து இப்படி தொட்டுட்டு மேலே வருதுன்னா இந்த ஏரியா வந்து ஃப்ளாப் ஆன ஏரியா, இதுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி இருக்குது, அதை எடுக்க தான் பார்ப்பான் மார்க்கெட்டு. ஆனா அங்க ஒரு விஷயம் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும்னா, போயிடுச்சு இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிட்டு கீழே வராங்க, ஆனா அந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வராம இங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷனுடைய லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை வந்து வேலை செய்யும். நீங்க டார்கெட்டா இன்ஸ்டன்டா இருக்கக்கூடிய இந்த லோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எதுல வரணும் உங்களுக்கு? இந்த QMCன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அது வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரும். நீங்க ரீஃபைன் பண்ணீங்கன்னா உங்களால அந்த மார்க்கெட் வந்து பண்ணிக்க முடியும். கடைசியில எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ற மாதிரி சொல்றீங்க. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நீங்க அதை புரிஞ்சுக்கிற விதம் தான் இருக்குது. எங்க நான் சொல்லி கொடுத்த இந்த 10 செஷனுமே நீங்க கம்பைன் பண்ணி ஒரு என்ட்ரியை நீங்க பில்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணுறோம். இது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ப்ரோ. ஒட்டுமொத்தமா எல்லா கான்செப்டும் சேர்த்து நம்ம மார்க்கெட்ல போயிட்டு அப்ளை பண்றோம், மெக்கானிக்கலா ஒர்க் பண்றோம். ஸ்ட்ராட்டஜினா இந்த ஸ்ட்ரக்சர் வந்தா இங்க ட்ரேட், இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ட்ரேட்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது மெக்கானிக்கல் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்ட்ரக்சர்ல உட்காந்துட்டு. ஓகே ப்ரோ. ஏன்னா ஒரு சில பேர்ஸ் வந்து எனக்கு தனியாவே எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பதான் அவங்க நீ காசு கொடுத்து போகிறோம். அதெல்லாம் போய் ப்ரோ. இல்ல இங்க இருக்கவங்கிட்ட கேளுங்க எத்தனை பேர் போய்க்கிறாங்க. அந்த மாதிரி அதேதான் ப்ரோ. கடைசியில எல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த
இதுல தான் ப்ரோ முடியும். அதுக்கு ஒரு 4 இண்டிகேட்டரை வந்து கலரை மட்டும் மாத்தி ரேஷியோஸை மட்டும் மாத்தி வச்சுப்பானுங்க. அது கூட சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்தா எடுங்க, அது கூட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தா எடுங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுல டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 ஒரு 3 ரேஷியோஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா ப்ரோ. சும்மா ப்ரோ இப்போ நீங்க எனக்கு இந்த மெக்கானிக்கலா ட்ரேடிங் மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ண கத்துக்கங்க. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, இந்த ட்ரேடிங் பத்தி அதுல இருந்து பார்க்கும்போதுல இருந்து தான் ப்ரோ எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. இந்த மாதிரி சிக்னல் தரும், இந்த மாதிரி பெய்ட் உன்னுடைய கோர்ஸ் நம்பர் வந்து எதனா புரோக்கர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கியா ப்ரோ? ஜெராதால தான் ப்ரோ இருக்கு. உங்களோட டேட்டா பேஸ் வந்து எல்லா இடத்துலயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன, உங்களுடைய ஃபோன் நம்பர், அத்தனை டேட்டாவும் வந்து ஜோஸ் சூரியன் மாதிரி உறிஞ்சிட்டு போனாங்க. இந்திக்காரன் போன் போட்டு சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ. புதுசா ஓபன் பண்ற புரோக்கர்லாம் எடுத்து வச்சிட்டு பையனா இருக்காங்க. வரதுல அது தெரியுமா கேர்ள்ஸ் உங்களுக்கு? வரது இப்ப ட்ரூ கலர் இருக்கிறான் இல்லைங்களா? ட்ரூ கலர். ஆமா ப்ரோ. அவன் தான் மிகப்பெரிய திருடன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பொது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் வச்சிருப்பீங்க. அவன் ஆனா மொத்த டேட்டாவும் திருடி ஆனா அவங்க வந்து ட்ரூ கலரை இன்ஸ்டால் பண்ண வச்சு உங்க நம்பர் அதுல இருந்து எடுத்து இவங்க என்ன எந்தெந்த சோசியல் மீடியால இருக்கிறாங்க, இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க இன்டர்நெட்லன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க ட்ரேடிங்கை பத்தி ஒரு வீடியோ பார்த்தா போதும், நீங்க அடுத்த நாள் நீங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், வாட் எவர் அதுல எல்லாமே இது ஆட்ஸா வரும். நீங்க ஒரு ஃபிளிப்கார்ட்ல ஒரு ஷூ சர்ச் பண்றீங்க, மத்த எல்லா சோஷியல் மீடியால அந்த ஷூ பத்தி ஒரு ஆட் வரும். ப்ரோ நாம எதை பேசுறோமோ அதுவே உங்களுடைய மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல்ல குரோம்ல போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. குரோம்ல செட்டிங்ஸ்ல இருக்கும் போய் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை பத்தி ஆட் வரும், அதை பத்தி ரிலேட்டடா வீடியோ வரும். அப்போதானே அதெல்லாம் பிசினஸ் ப்ரமோஷனுக்கு இது பண்ணுவாங்க. இது எப்படின்னா யூடியூப்ல ஒரு சீக்ரெட் இருக்குது. ஆடு வந்து இப்ப நீ வந்து யூடியூப் யூஸ் பண்றீங்க, நீங்க வீடியோ வந்து ஆட் இல்லாம பார்க்கணும். அதுக்கு வந்து காசு கட்டணும், பிரீமியம் வாங்கினா ஆட் இல்லாம பார்க்கலாம். ரைட்டா? அந்த ஒரு இது வந்து வச்சிருப்பானுங்க. ப்ரோ நியூ பைப்னு ஒன்னு இருக்கு ப்ரோ, அதுல யூடியூப் ஆட் எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ. சொல்றதே கேளுப்பா. யூடியூப் யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணா 5 செகண்ட் 10 செகண்ட் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும், ஆட் வந்து ப்ளே ஆகும். அது இல்லாம நீங்க பார்க்கணும்னா மந்த்லி இவ்வளவு பேக்கேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுற இயர்லிக்கு மந்த்லிக்கு 6 மந்த்க்கு வந்து வச்சிருப்பானுங்க. அப்போ நீ ஆட் வராம பார்க்கணும்னா காசு கட்டி பார்க்கணும். அதே நீங்க யூடியூப்ல எதனா ப்ரொமோஷன் பண்ணணும்னா, அதாவது உங்களுடைய கம்பெனி உங்களோட பிசினஸ் எதனா ப்ரொமோஷன் பண்ணணும்னா அதுக்கு காசை கொடுத்து அவங்கள்ட்ட ப்ரொமோஷன் பண்ணணும். சென்ட்ரல் நிக்கிற அந்த ஒரு ஆடு தான். அந்த ஆடை வச்சு பாக்குறவங்ககிட்டயும் காசு வாங்குறான், அந்த ஆடை ப்ரொமோஷன் பண்றவங்ககிட்டயும் காசு வாங்குறான், ரெண்டா பக்கமும் காசு வாங்குறான் அவன். இது யாரும் திங்க் பண்ணிக்கிறீங்களா? அதே வேலை தான் மார்க்கெட்லயும் நடக்குது. பை அண்ட் செல். ப்ரோ ஓகே. சார்ட் எக்ஸாம்பிள் யாரு ப்ரோ முன்ன இருந்து நீ உசுர விட்டு கேட்டுனுங்கற? சார்ட் எக்ஸாம்பிள்னா இல்ல ஒரு அவர் கேட்டாரு, எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு, நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல ப்ரோ, கான்செப்ட் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்ததா, லைவ் சாட்ல பார்த்தா நல்லா இருக்கும். நீ எங்கேயோ வேற எங்கேயோ கோர்ஸ் படிச்சு அடி வாங்கிற மட்டும் தெரியுது எனக்கு ப்ரோ. அது ப்ரோ வேற எங்கேயோ கோர்ஸ் படிச்சு அடி வாங்கிருக்குன்னு தெரியுது எனக்கு. இல்ல வேற எதனா கோர்ஸ் பார்த்துட்டு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணி அடி வாங்கிருக்குன்னு தெரியுது எனக்கு. நிறைய நடந்திருக்கு ப்ரோ. நிறைய நடந்திருக்கா? ஆமா ப்ரோ, எல்லாம் சாட் ரீப்ளேல நல்லா தெரியும் ப்ரோ, நம்ம போய் பார்த்தா ஒண்ணும் தெரியாது. இப்போ இந்த இடத்துல ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துன்னு வச்சுங்களேன், இப்போ 1 டேக்குள்ள எத்தனை ஸ்ட்ரக்சர் அது மாதிரி வரும்? நீங்க போட்டீங்களா அது மாதிரி? நிறைய வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ 1 டே டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டில் இருக்குதுன்னா 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 கேண்டில், 24 ஹவர்ஸுக்கு நீ கணக்கு போட்டு பார்த்துக்கங்க எத்தனை கேண்டில் வரும்னு. அதுல எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகுது அங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஏரியா வந்து பிஓஎஸ் இல்லையா? ஆமா ப்ரோ.
ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இந்த ஏரியா வந்து ஒரு பேஸ். ஏன் அது பேஸ்? ரேலி ரீட்ரேஸ்மெண்ட் பேஸ் இல்லையா? இது வந்து ஒரு ட்ரெண்ட். அப்ப இந்த இடத்துல நம்ம அக்குமுலேஷன் பார்க்கணும். சேம் டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்கணுமா ப்ரோ, இல்ல லோ டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாமா ப்ரோ? இருங்க, லோயர் டைம் ஃப்ரேம் கூட்டு போறேன். இப்போ நீங்க 4 ஹவர்ல பார்க்கணும், 1 ஹவர் நீங்க ரீஃபைன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு நான் ஒரு டைம் கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி டைம் ஃப்ரேமை போயிட்டு பாருங்கன்னு. ஆமா ப்ரோ. அதை வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அடி வாங்கும் போது நீங்க ஒரு வேலை செய்யணும். மந்த்லி டு 15 நிமிஷம் வரைக்கும் எல்லா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும். நான் சொல்ற டைம் ஃப்ரேம் நோட் பண்ணிக்கோங்க. மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 ஹவர், 1 ஹவர், 15 நிமிஷம், இந்த 6 டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பொசிஷன் ட்ரேடரா இருக்கிறீங்க, இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கிறீங்க, வாட் எவர் ட்ரேடர், நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்க அந்த 6 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஒரு ட்ரேடுக்கு. நல்லா இருக்கும். அதனால அவர் அப்படியே அப்லோட் பண்றாரா ப்ரோ அவரு? அந்த டியூக்னு ஒருத்தர் இருப்பாரு. டியூக் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஒரு 3-3.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. அவர் ஸ்டார்டிங்ல போட்ட சார்ட்டுக்கும் இப்போ போடுற சார்ட்டுக்கும் வந்து அவர் ரொம்ப ப்ரோ லெவலா மாறிட்டார். இப்போ நம்ம கம்யூனிட்டிலே ரொம்ப ஆக்டிவான பர்சன் யாருன்னா அவர் தான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இந்த ஏரியாவில் 1, 2, 3 லோ வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த 3வது லோ நம்ம என்ன எடுப்போம்? preliminary test. preliminary test. preliminary supply. preliminary support. primary support bro. primary இல்ல bro, preliminary. அது வரல bro. preliminary support. ஓகே. preliminary support. இந்த ஏரியாவை அப்படி எடுத்துக்காங்க. அடுத்ததா வர்ற லோ என்னவா எடுப்பீங்க? selling climax. இருக்கட்டும் ப்ரோ, சொல்றது முதல்ல கேளு ப்ரோ. செல்லிங் கிளைமேக்ஸ். ஸோ பேசும்போது வந்து ஆப்போசிட்ல பேசினா நான் என்ன பேசுறேன்றதே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தப்பாகன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். என்னால் அப்படியும் பேச முடியும், இப்படியும் பேச முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வந்து கிரியேட் ஆகணும்? அது இங்க வந்து நடந்திருக்குதா? ஆமா ப்ரோ, நடந்திருக்கு ப்ரோ. ஆட்டோமேட்டிக் ரேலி நடந்திருக்கா? நடந்திருக்கு. செகண்டரி டெஸ்ட் எதுக்குள்ள நடக்கணும்? இந்த செல்லிங் கிளைமேக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய டிமாண்டை வந்து எடுத்துட்டு நடக்கணும். இப்போ ப்ரீலிமினரியோடைய ஹையை போயிட்டு உடைச்சிடுச்சு. அப்போ இங்க வந்து ஒரு சிஹெச் உங்களுக்கு இல்லையா? அப்போ டிமாண்ட் எங்க இருக்குது? இங்கே வந்து ஒரு ஹை கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டிமாண்ட்னா இதுதான் டிமாண்ட் உங்களுக்கு இந்த ஒரு கேண்டில. இதை எங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இங்க வச்சிருக்கக்கூடிய இந்த லோல இருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அந்த ஏரியாவை போயிட்டு நீங்க செகண்டரி டெஸ்டா எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஏரியாவை போயிட்டு எடுக்கணும். நீங்க என்ன டெஸ்ட்? செகண்டரி டெஸ்ட். செகண்டரி ரீடெஸ்ட், ரெஸ்ட், இதெல்லாம் ரெஸ்ட்ன்ற டெஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ செல்லிங் கிளைமேக்ஸும் அண்டு ஆட்டோமேட்டிக் ரேலியும் இது எதுக்காக நடக்குது? பவுண்டரியை வந்து செட் பண்றதுக்கு.
ஓகேங்களா? இப்போ ஓகே இங்க ப்ரோ. இருந்து போயிட்டு இந்த ஹையை உடைச்சதும் என்னன்னு எடுத்திருப்பாங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க இல்லையா? ஆமா ஓகே ப்ரோ. அதே மாதிரி இங்கேருந்து வந்து இந்த ஒரு ஏரியா வந்து வந்திருக்குது. இந்த லோவை உடைச்சதும் இந்த ஏரியாவை போயிட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்திருப்பாங்க. இது ஒடிக்குது, ஒடிக்காம போகுது. ஒரு ஹை வந்து வச்சுட்டு ரிவர்ஸ் ஆயிருக்குது. அப்படி இருந்துச்சுனாவே அதை நீங்க ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். ம். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிருக்குது? ஃபர்ஸ்ட் ஹை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹையா? ஆட்டோமேட்டிக் ரேல் இங்க இருக்குதுப்பா. ஆமா ப்ரோ. இதை போய் எடுத்துக்காதீங்க. ஆட்டோமேட்டிக் ரேல் இங்க இருக்குது. ஓகே ப்ரோ. இதுதான் பவுண்டரி லைன், ஃபர்ஸ்ட் இதுதான் பவுண்டரி லைன். ஸ்ப்ரிங் லோ ஸ்ப்ரிங் இதாயிருக்கு. சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே. யாரோ பக்கம் வீட்டுல பேசிட்டு இருக்கிறீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆகி நிக்குது மார்க்கெட், அதாவது விக் ரிஜெக்ஷன். அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பின் பார் ஹேமர் எல்லாமே இருக்கும். ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த ஏரியாவை நீங்க ஸ்ப்ரிங்கா வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல செகண்டரி டெஸ்ட் இன் ஃபேஸ் பி அது வந்து நடக்கல, ஸ்ட்ரைட்டாவே வந்து ஸ்ப்ரிங் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இது ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் வச்சா என்ன ஆகணும் மார்க்கெட்லனா, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இந்த ஏஆரை உடைக்கணும். அப்பதான் வந்து ஸ்ப்ரிங் கன்ஃபார்ம் உங்களுக்கு. இதை ஓகே உடைச்சிருக்குதா? ப்ரோ. உடைச்சிருக்கு ப்ரோ. ப்ரோ இப்போ உடச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ப்ரிங்கே நான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. அதை உடைக்காம நேரா போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் திருப்பி மார்க்கெட் கீழே வந்துடுச்சுன்னா, ஓகே ஓகே ப்ரோ. இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. இதுதான் இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. இது ஹை, இது லோ, ஆமா இது வந்து ஆமா ப்ரோ. பிஓஎஸ் ரீட்ரேஸ்மெண்ட் அங்க கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்ல? புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. அப்போ உங்களுக்கு வந்து ஏஆரை உடைச்சாதானே உங்களுக்கு ஸ்ப்ரிங் கன்ஃபார்ம் ஆகும். ஆமா ப்ரோ. ஏஆரை உடைக்காம ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த லோ வந்து உங்களுக்கு லிக்விடிட்டியா மாறிடும். இதை வந்து உடைக்கணுன்ற கட்டாயத்தோட மார்க்கெட் நிற்கும். ஓகேங்களா? ஓகே இப்போ இது வந்து இந்த என்ட்ரி நான் எங்க டீம்ல கொடுத்துட்டாங்க. நான் கூட கிடையாது, நான் மார்க்கெட்டை பார்க்கல. நம்ம டீம்ல வந்து கொடுத்துட்டாங்க. எஃப்ஓஎம்சிஇ இது வந்து எஃப்ஓஎம்சி உடைய மூவ். இந்த ஒரு கேண்டில் எஃப்ஓஎம்சி நியூஸ் உடைய மூவ். ஓகேங்களா? ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த ஏரியாவை உடைச்சிருக்குது மார்க்கெட். அதுக்கு என்ன நேம்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். HOCH. இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் இப்படி ஒரு கோடை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. பிரேக் அவுட். இந்த கோடுக்கு என்ன நேம்? ஜஸ்ட் அக்ராஸ் கிரிக். ஜஸ்ட் அக்ராஸ் ஜஸ்ட் அக்ராஸ் கிரிக். திடீர்னு தூக்கத்துல இருந்து முடிச்சு சொன்ன மாதிரி கத்தி சொல்றாரு. அவர் அடுத்து என்ன சொல்லலாம்னு பார்த்து வச்சிருப்பாரு ப்ரோ. பக்கத்துல நோட்ல எழுதி. ஆமா ப்ரோ. அடிக்க உண்மையை வந்து ஒத்துக்கிறீங்க. நல்லதாச்சு. இப்போ ட்ரெண்ட் லைனு இங்க வந்து டச் ஆயிருக்குது, இங்க வந்து டச் ஆயிருக்குது. அடுத்ததான் வந்து இங்க பிரேக் ஆயிருக்குது இல்லையா? ஆமா ப்ரோ. அப்போ இந்த ஏரியாவில் நீங்க ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும். மைனர்ல இங்க வந்து உடஞ்சிருக்குது இல்லையா ஒரு ஹை. நான் கூட சைக்காலஜிக்கல் லெவல்னு ஒரு ஏரியாவை சொல்லிப்பேன். ஞாபகம் இருக்கு யாருக்காச்சு? இதுக்கு ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க சொன்னா? டக்குன்னு எனக்கு மெமரிலெஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன். டக்குன்னு சொல்லுங்க, எங்க சொன்னா? ஃபர்ஸ்ட் அங்க ஒரு இது சின்ன இது ஃபேர்வெல் கேப் மாதிரி இருக்குல்ல ப்ரோ, இம்பேலன்ஸ் பாயிண்ட். ஆமா, அந்த இடத்துல சொன்னீங்க ப்ரோ. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. இந்த இடத்துல நான் சொன்னேனா? இல்ல ப்ரோ, அது தெரியல ப்ரோ, எங்க சொன்னீங்கன்னு தெரியல ப்ரோ. ஆனா சொன்னீங்க ப்ரோ. சரி, ஏதோ சொன்னோன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அதுவே ஓகே. அதையும் நிறைய பேர் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க மைனர்ல வந்து ஒரு ஹையா உடச்சிருக்குது இல்லையா? இப்போ மைனர்ல போயிட்டு இங்க ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு சிஹெச்ஆ இருந்திருக்கும்ல? ஆமா ப்ரோ. இதுல போயிட்டு நீங்க ட்ரேட் போட்டு இருந்திருப்பீங்களா? அதை போயிட்டு அந்த ஹையை உடச்சதுக்கான பவர் எங்க வந்திருக்கு? இந்த ஒரு இருந்ததுனால்தான் இதை வந்து உடைச்சிருக்குது இல்லையா? ஆமா ப்ரோ. அப்போ இதை தான் நீங்க போயிட்டு எல்பிஎஸ்ஆ எடுக்கணும்.
ஏன்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டு இங்க மார்க்கெட்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க என்ட்ரிக்கு வந்துக்குது. சிஹெச் மேஜரா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு போயிட்டு ஸ்கிமேட்டிக்ஸ்ல. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரிஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஃபேஸ் டில. அந்த ஃபேஸ் டி ஏரியா தான் இந்த ஏரியா. எல்பிஎஸ் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். நான் உங்களுக்கு எழுதியே கொடுத்துட்றேன். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்துச்சா? ஓகே எழுதியாச்சா? இப்போ இதுல என்ட்ரி. இந்த அக்குமுலேஷன்ல நீங்க என்டர் ஆனீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு ட்ரெண்ட் ஐ இருக்கும் இல்லையா? மேஜர் பிரேக்கர்ஸ் ப்ரோ. அதுதான் வந்து உங்களுக்கு டார்கெட். அப்ப இங்க மார்க்கெட் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல இங்க இருக்காது இல்ல? ஆமா ப்ரோ. கிடையாது. அப்போ இந்த ஏரியா தான் உங்களுக்கு டார்கெட் ஏரியா. இப்போ நீங்க இங்க என்டர் ஆகுறீங்க. எஸ்எல் ப்ரோ. இந்த லோ வந்து எஸ்எல் வைக்கிறீங்க. பேஸோட லோ தான். நீங்க டிமாண்ட் எப்படி எஸ்எல் போடுங்க அதே எஸ்எல் தான் இங்கேயும். ஓகே ப்ரோ. அண்ட் உங்களோட டார்கெட் 1:5 அந்த நான் ட்ரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் இதோடைய ஆக்சுவல் டார்கெட் என்னன்னா இந்த ஹை. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இதே அப்படி சப்ளைவா டிமாண்டாவோ தொட்டா அந்த மாதிரி பார்க்கலாம்ல? ஆமா ப்ரோ. இப்போ இதுவே வந்து என்ன பண்ணிருக்குதுன்னா இங்க வந்து ஒரு பேஸ் டச் பண்ணிருக்குது. ஓகே ப்ரோ. இந்த ஒரு பேஸ் என்ன உங்களுக்கு ஷார்ப்பா காட்டணும்னா இதை வந்து பிஓஎஸ்ஸா எடுத்திருப்பீங்க, இதை போயிட்டு பேஸா எடுத்திருப்பீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. என்ன பண்ணிக்கிறானுங்க? டேப் பண்ணிட்டு பறந்துருச்சு ப்ரோ. செய்த வேலை ஆமா ப்ரோ. எல்லாருக்கும் இப்ப மேஜிக் பண்ண மாதிரி இருந்திருக்கும். எங்கந்திரா போய் புடிச்சுன்னு வந்தாங்க. முன்னாடியே தான் பார்த்து வச்சிருந்தீங்க ப்ரோ. எனக்கு தெரியும் முன்னாடியே பார்த்து வச்சிருந்தியா ப்ரோன்னு கேப்பீங்க. எனக்கு தெரியும். அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? சோ இதே மாதிரிதான் வந்து ஒர்க் ஆகும். நாளைக்கு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம்பிள் காட்டுறேன். டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உடனே 1 மணி நேரம் 50 நிமிஷம் போயிடுச்சு. 2 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. இப்போ இது 6:50க்கே ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ப்ரோ இந்த லைவ் மார்க்கெட்ல கொஞ்சம் சிஹெச்ஓசி மட்டும் கொஞ்சம் எது ப்ரோ அந்த சிஹெச்எஃப் ஜேபிஒய்யா? இல்ல ப்ரோ பிடிஎஸ்ல காட்டுங்க. லைவா என்னால கண்டுபிடிக்க முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுது. லைவ்ல கண்டே பிடிக்க முடியல. எதுலயே ஒண்ணு தானே போடுறீங்க? சிஹெச்எஃப் ஜேபி தானே போடுறீங்க. நான் போட்டுறேன் ப்ரோ. ரெண்டு சைடு மாத்தி டிஸ்கார்ட்ல அப்லோட் பண்ணிருந்தேன் ப்ரோ. நீங்க தானே அது இந்த சார்ட் தானே போட்டுருந்தீங்க 4 ஹவர்ல. ஆமா ப்ரோ. இந்த ஏரியாவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வேலை மார்க் பண்ண முடியும். எப்படி மார்க் பண்ணுவீங்க ப்ரோ? செகண்ட் டைம் இதா இருக்கா ப்ரோ? அப்ப அப் த்ரஸ்ட் ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கா ப்ரோ? ஆமா. ஆனா அது என்ன ட்ரெண்ட்ன்றதை நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நாய்ஸா தெரிஞ்சா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் தான் போகணும். அப்ப அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதான்னு பார்க்கணும் நீங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது. இப்போ இது வந்து பிரேக் அவுட். ஓகேங்களா? இதுக்கான டிமாண்ட் எங்க இருக்குதுன்னா இங்கதான் இருக்குது, இம்பேலன்ஸோட. அப்போ இந்த ஏரியாவை போயிட்டு நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. நான் முன்னே சொல்லியிருப்பேன். இப்படி வந்து ஒரு பிஓஎஸ் போகுதுன்னா இந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பான். எடுத்தா ரிட்டர்ன் வந்து மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஏரியாவை நீங்க போய் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எப்போ இந்த ஏரியாவுக்கு வரோம்னா அப்போ நீங்க கழுகு மாதிரி காத்துன்னு வந்து சாரி புலி மாதிரி பதிங்கிட்டு பாயத்துக்கு நேரம் வரும்போது பேட்டை மாதிரி பாஞ்சிடணும். ஓகே. இப்படி வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப இந்த ஏரியா ஃபுல்லா என்னன்னா லிக்விடிட்டி ஏரியா.
எங்களை இன்டர்னல் லிக்விட் சிட்டிங்ல இருக்குது இந்த ஏரியா டு இந்த ஏரியா. ஓகே ப்ரோ. இப்போ டிசிஷன் நோடுக்கு வந்தா நீங்க இப்போ சொல்லி கொடுத்தது வந்து அதை நான் கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணிக்கலாமா ப்ரோ? அதை அந்த மாதிரி நீங்க பட்டன் டெசிஷனுக்கு வந்தாலையும் கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தாலையும் கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டுலயும் காட்டுறோம். உங்களுக்கு நாளைக்கு வந்து காட்டுறேன். டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. எல்லாம் இங்க யூரோ யூஎஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறோம் ப்ரோ. என்ன ஆமா ப்ரோ? ப்ரோ வைங்க ப்ரோ. யூரோ யூஎஸ்டி வைங்க ப்ரோ. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரோம். ஆமா அது இது பேக் ஸ்கிரீன்ஷாட் டெஸ்ட் எடுத்து பண்ணதா? ப்ரோ. ஆமா ப்ரோ. நீங்க இப்ப டிராப் பண்ணீங்களா ப்ரோ? நீங்க டிராப் பண்ணீங்களா ப்ரோ? அதுதான் ப்ரோ. இதுதான் ப்ரோ. அப்படி என்ன இருக்குது இதுல போய் நீங்களே மார்க் பண்ண வந்துட போகுது. இருந்தாலும் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு ஆதாரம் இதுதான். ஆமா ப்ரோ. செல்லிங்கும் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு எடுத்தாச்சா? சின்ன டவுட், நம்ம மார்க் பண்ற பேஸ் இன்சைட் பாரா இருந்தா பிரச்சனை இல்லை தானே ப்ரோ? மொத்தமா நீங்க பேஸா எடுத்து பழகிக்கோங்க. இன்சைடு பார் என்கல்ஃப் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நிறைய மிஸ் பண்ணுவீங்க. நீங்க பேஸா எடுத்தீங்கன்னா மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா அதனால தான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக் நான் சொல்லி கொடுக்காம பேஸ்ல மட்டுமே என்ட்ரி போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நான் நிறைய ஏமாந்துருக்கேன். சரி ஓகே பாய். நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. பை ப்ரோ. Thank you ப்ரோ. என்ன ப்ரோ? பை ஏதோ ஓகே ப்ரோ. இல்ல வேற bye ஏதோ bye. சொன்னாரு. என்ன ப்ரோ? ஏதோ சொன்னீங்க, ஏதோ புரியல எனக்கு என்ன சொன்னீங்க. யாரு ப்ரோ? அதான் நீங்க ஏதோ ஆர்டர் யூஸ் பண்ணுங்க ப்ரோ பிளாக் ஏதோ யூஸ் பண்ணல அப்படி சொன்னீங்க. சொன்னேன் ப்ரோ. திருப்பி சொல்லுங்க. நீங்க ஆர்டர் பிளாக்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆமா ஆமா. ஓகே ஓகே பை பை. ஆர்டர் பிளாக்னு சொன்னோம். ஆத பிளாக்ன்ற மாதிரி ப்ரோ ஆர்டர் ஃப்ளோனா இதான் ப்ரோ. அப்போ இப்போ மார்க் ட்ரெண்ட் தான் பண்ணதா ப்ரோ ப்ரோ. ஆர்டர் ஃப்ளோ. ஓ ட்ரெண்ட் தான் ஆர்டர் ஃப்ளோவா? ஓகே ஓகே. இப்படி போதுன்னா இது வந்து பை ஆர்டர் ஃப்ளோ, இப்படி போதுன்னா இது செல் ஆர்டர் ஃப்ளோ. இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரும் வச்சுக்கிறாங்க. ஒரு கேன்லோட பையர்ஸ் ஆமா ப்ரோ. சில பேர் இந்த ஆர்டர் ஃப்ளோலே என்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தமா எடுத்து. அதுதான் அதுதான் ட்ரெண்டிங் கூட நீங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றது அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த அருவி போல் அப்படியே வராதீங்க. பை பார்க்கலாம். ஓகே ப்ரோ. குட் நைட். பார்க்கலாம் ப்ரோ. குட் நைட் செஷன் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. Thank you. இருக்கு ப்ரோ. செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட் ஃபீட்பேக்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. ஓகே. Thank you bro. பை Good பை night. பை பை. பாய். Bye.